பாலாய் போலீஸ் கேட்டை வந்து 10 மணிக்கு மூடிடணுன்றாங்க. 10 மணிக்கு பாலாய் போலீஸ் கேட்டை மூடிடுவாங்களாம். ஓகே, இது நான் நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் இதை பற்றி பேசணும். சரி, இது எப்போலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா, நீ இதுக்கே ஒரு மறுப்பு இல்லை. நீங்கள் செஞ்ச லா, அந்த நீங்கள் எல்லாம் சேர்ந்து அப்ரூவ் பண்ண ஒரு லா அது, இந்த ஆன்டி லாம்பர்ட் பார்ட்டி. பட் அதுக்கு நீனே மரியாதை கொடுக்கலன்னா அரசாங்கமே மரியாதை. இப்போ எதிர்கட்சி நம்ம என்ன வேணா பேசலாம், பட் நீ அரசாங்கம் இருந்துட்டு நீ அந்த அரசியல் சாசனத்துக்கு மேலே நம்பிக்கை துரோகம் பண்ணுறது வந்து இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் சதீஷ். அதனால தான் வந்து அந்த பதவிக்காகவும் அந்த அதில் கிடைக்கிற மக்களோட சம்பளத்துக்காகவும் இவனுங்க வந்து இன்னைக்கு உள்ள எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸில் பேசுகிறச்சு இந்தியன் எம்பிகள் தைரியமாக வாயை திறக்கிறதே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தி நீ பாதிக்கப்பட்டப்போ தாண்டுன்னு தாண்டினவங்க இப்போ அப்படியே திரும்பிக்கிட்டு இல்லை இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இது வந்து முழுக்க ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுற தாக்குதல் தெரிவிக்கும். இதய நோய் மலேசியாவில் பெரும் உயிர்கொல்லியாக உருவெடுத்துள்ளது. மலேசியாவில் அரசு மருத்துவமனையில் இதய அடைப்பு நீக்கம் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய நீண்ட நாள் காத்திருக்க வேண்டியுள்ளதா? தனியார் மருத்துவமனையில் உங்களின் பட்ஜெட்டை விட அதிகம் செலவாகும் என்ற அச்சம் உள்ளதா? குறைந்த விலையில் தரமான சிகிச்சையை வெளிநாட்டில் சிறந்த மருத்துவமனைகளில் பெறலாம். மெடிக்கல் விசா முதல் கொண்டு உறவினர் தங்குமிட வசதி வரையில் உங்களின் பட்ஜெட்டுக்கு ஏற்ப நாங்கள் தயார் செய்து தருகிறோம். மேல் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ளுங்கள். சதீஷ் பக்கம் எபிசோட் 53 டேவிட் 3000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. 53வது எபிசோட். மீண்டும் நம்ம கேட்குறது அதுதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் காமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம போட்டோன்னா டக்குன்னு வந்து வித்தின் 1-2 டேஸில் 2000 மேலே 2000 வந்துடுது வியூ டேஸில். பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது நினைக்கிறேன் சில பேர் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், நம்மளுக்கும் வந்து சம்பளம் கொடுக்கணும், ஃபண்டிங்லாம் இருக்குது பாருங்க. ஸோ அதால் வந்து இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் அதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய பாதி இருக்குது இவ்வளோ பெருசுக்கு. ஸோ இது வந்து ஒரு கிஃப்ட்டு சதீஷ். என்ன கிஃப்ட் ப்ராடக்ட்டு, அதான் வீட்லேயும் வச்சுக்கலாம். வீட்டில் இந்த கிரகப்பிரவேசம் போகிறவங்க அவங்களாம் வந்து எடுக்கலாம். ஆமாம், அது பாருங்கள் கடிகாரம் சதீஷ் ரொம்ப பிடிச்சது. முருகன் அது எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கடிகாரம் இது 3Dயில் இருக்குது, 3Dயில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. ஸோ 3Dயில் இருக்குது, நல்ல ப்ராடக்ட்டு. கடிகாரம் வித் முருகர் இருக்கார். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 200 ringgit. ஸோ அது நீங்கள் மலேசியாவுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பணுமா, நம்ம அந்த சார்ஜ் வந்து நம்ம ஃப்ரீயாக டெலிவரி சார்ஜ் தானே சொல்லுவாங்க, அந்த டெலிவரி சார்ஜ் நம்ம இது பண்ணிடுறோம். ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு வந்து நம்ம இந்த ஆப்ரேஷன் காஸ்ட் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. பாருங்கள் அழகான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தயவுசெஞ்சு இதோ அந்த கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம எப்படி இதை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம், எப்படி அதோட பேமெண்ட்லாம் நம்ம சொல்லிடலாம். அதே ஓகே, இதான் வந்து முருகர். ஸோ கீழே வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இதை எங்கே எப்படி உங்களுக்கு அனுப்புறது, அப்புறம் அதோட எப்படி நீங்கள் வந்து அந்த பேங்கிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம உங்கள்கிட்ட சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம கேட்குறோம், பட் சம்டைம்ஸ் வந்து ரிக்வஸ்ட். ஆஃப்கோர்ஸ் நம்ம பொலிட்டிக்கல் இதுன்றனால வந்து சில பேர் வந்து பயப்படுறாங்களா என்னன்னு தெரில. பட் கடிகாரம் வாங்க பயப்பட மாட்டாங்க. கடிகாரம் நீங்கள் வாங்கலாம். இது வந்து முருகன் தான், இதில் வந்து ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது. இல்லை இந்த மாதிரி தாராளமாக வாங்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நாங்கள் காமிக்கிறோம். பைலட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் விநாயகர் இதெல்லாம் இருக்குது. பட் கடிகாரம் இல்லாத சிவன் கடிகாரம் இதெல்லாம் இருக்குது. தாராளமாக நீங்கள் அப்படி உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அந்த கான்டாக்டில். ஓகே சதீஷ், நான் நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டிங் முடிச்சுட்டு டாபிக் உள்ள போவோம் சதீஷ். ஆமாம் சதீஷ், இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் இருக்குது சதீஷ், நம்ம பேசி ஆகணும். ஷார்ட்டாக முடிக்கலாம்னு நினைக்கிறோம் இந்த வாட்டி. எங்களால் முடிஞ்சது, ஏன்னா காமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம்.
இன்னும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க 2 மணி நேரம் உட்காந்து யார் இதை கேட்குறதுன்னு. பட் ஈவன் டைம் லைன் நம்ம போட்டிருந்தாலும் சில பேர் வந்து முழுசாக பார்க்குறாங்க. ஏன்னா இது முடிச்சுட்டு அடுத்தது என்ன பேசுகிறாங்க அதனால் பார்க்குறச்சு அது நினைக்க டூ லாங் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரமாக பேசுகிறோம். அதேமாதிரி வேகமாக இல்லை, அந்த ஸ்பீட்டாக அந்த என்ன ஸ்பீட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸ்பீட்டாக நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாட்டில் வந்து இப்போ பார்லிமெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு 3-4 நாளைக்கு முன்னே வந்து பார்லிமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு ஜோக்கான ஒரு இதை பார்த்தேன். அது ஜோக் தான் சொல்ல முடியும். அது எனக்கு தெரில. வர மினிஸ்டர்ஸ்லாம் வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு ரிஃபார்மான்ட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அஃப்கோர்ஸ் சதீஷ், இது என்னன்னு பார்த்தோன்னா பாலாய் போலீஸ் கேட்டை வந்து 10 மணிக்கு மூடிடணுன்றாங்க. 10 மணிக்கு பாலாய் போலீஸ் கேட்டை மூடிடுவாங்களாம். ஓகே, இது நான் நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் இதை பற்றி பேசணும். சரி, இது எப்போலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா சதீஷ், ஒரு காலகட்டத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய்ட்டு காடி பார்க் பண்ணலாம். ஆமாம், அப்புறம் நம்ம போய்ட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்றது வந்து ஒரு சேஃபான இடம் தான் நினைப்பாங்க எல்லாமே. அஃப்கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள நிறைய விஷயம் நடந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. ரேப் நடந்திருக்கு, அது இப்போ கூட பார்த்தோம். பிராய் பாலாயிலே நடந்திருக்கு. ஸோ இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ரேப் நடந்திருக்கு பாலாய் உள்ளே. மீன்ஸ் போலீஸ்காரவங்களை செஞ்சது கேஸ்லாம் இருக்குது, சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து ஒரு கேஸ் வந்து காடியை வந்து ஒரு ஃபெராரி காடி, அவர் வந்து ஃபெராரி நினைக்கிறேன், ஃபெராரியா போஷியா நினைக்கிறேன், ஃபெராரி லோட்டஸா இல்லை, ஏதோ ஒரு இது ஸ்பாட் காடி. ஸோ அது வந்து அந்த காடியை வந்து ஓத்தோசித்தின்ற ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து ஓட்டிட்டு டெஸ்ட் பண்ணுறன்ட்டு எடுத்துகிட்டு சுற்றி இருக்காரு. கடைசியாக வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. அவர் பிடிச்சிட்டாங்களா, காடியை போட்டு ஓட்டார் நினைக்கிறேன். காடியை கொண்டு வந்து பாலாய போலீஸில் வச்சுருக்காங்க. ஏன்னா வரான் கேஸ் பாருங்க. ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு அந்த அது கேன் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஓட்டி என்னன்னு தெரியல, எனக்கு சொல்கிற மாதிரி இப்போ மனிதனுக்கு தான் விதவிதமாக இருக்காங்களே. ஸோ இவர் போய்ட்டு பாலாய் உள்ளே பூந்து 2வது அந்த காடி எடுத்து விளையாட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஆகணுன்னே பாலாயில் ஐபிடி பிஎம் ஐபிடி சாதாரண பாலாயில் ஐபிடியில். ஸோ இது ஐபிடியில் நடந்தோன்னே என்ன நினச்சின்னா அப்புறம் வந்து சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க. நார்மலான பர்சன் ரெப்பார்ட் பண்ண போனாலும் காடி வந்து வெளியே தான் பார்க் பண்ணிட்டு போகணும். ரைட்டா, வெளியே பார்க் பண்ணிட்டு ஐசிஐ கொடுத்துட்டு உள்ளுக்கு நடந்து போகணும். ஈவன் தோ போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சேஃபான இடம்னாலும் சரி, ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு நீ ஒரு தடங்களை செய்கிறது வந்து நியாயம் இல்லாத நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் பார்த்தோன்னா இப்போ நடந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தோன்னா சதீஷ், நத்திராம் ஜோஹரில் ஊழுத்திராமா பாலாய் போலீஸ் ஊழுத்திராமில் வந்து ஒரு தாக்கல் நடந்துச்சு. அதில் ரெண்டு வீரர்களா போலீஸ் வீரர்கள் மரணம் அடைஞ்சாங்க. ஸோ அந்த நவரை கூட சுட்டு சாவடிச்சிட்டாங்க பாரு. ஸோ அவங்க குடும்பத்தை பிடிச்சி இப்போ நினைக்கிறேன் அவங்க வந்து சொஸ்மாவில் எங்கேயே இருக்காங்க, சொஸ்மாவில் இருக்காங்க குடும்பமே. ஸோ அந்த இன்சிடென்ட் நடந்தோன்னே அஃப்கோர்ஸில் எல்லாம் கண்ண மொழி காமிச்சிட்டாங்க. என்னால் அது பாலாயே சேஃப் இல்லையான்ட்டு. இதுதான் நடந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது போலீஸும் வந்து தாக்கல் நடந்திருக்கு, இவங்களும் சுட்டுட்டாங்க. அது மீன்ஸ் அந்த கேஸ் ஓடி போல் இல்லை, பெரிய அதுக்கு மேலே இன்னும் நிறைய பெரிய விஷயம் நடக்காது. அது 2 போலீஸ் இறந்தது ஒரு பெரிய வருத்தமான செய்தி இந்த நாட்டில். அஃப்கோர்ஸ் அதுக்கு நம்ம அதை இதாக சொல்ல சதீஷ், அவங்களும் மனுஷன் தான், அவங்களும் உயிர் இருக்குன்ட்டு. பட் வந்து அதுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ். அது நம்ம ஏற்றுக்கணும் சதீஷ், அது நம்ம ஏற்றுக்குவோம். போலீஸ் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும். எப்படின்னா ஒரு ராத்திரி ஒரு பர்சன் பாலாய்க்கு வராங்கன்னா அஃப்கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு போஸ்ட் இருக்கும், காட்மை போலீஸ் தான் இருப்பாங்க. அதில் போடுறவங்க வந்து அவங்கள தான் முத ஆளை பார்ப்பாங்க, அப்புறம் தான் போடுவாங்க. பட் நினைக்கிறேன் கேட்டை சாத்துற அளவுக்கு அன்னெசரி நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீ கேட்டை சாத்தி அதுவும் பார்லிமெண்ட்டில் ஒரு மினிஸ்டர் கேடிஎன் மினிஸ்டர் சொல்லும் போது நம்மளோட நாட்டோட இமேஜ் எப்படி தான் இருக்கும் வெளியிட உள்ள. இந்த மலேசியா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே சேஃப் இல்லை. ரைட், இன்றைக்கி சதீஷ், இன்றைக்கி நாட்டில் வந்து உலகத்தில் வந்து நிறைய இடத்துல போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, தீவிரவாதி தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லைன்னு இல்லை சதீஷ். அதேமாதிரி பார்த்தோன்னா இன்றைக்கி மேமாரில் பார்த்தோன்னா ஒரு எத்தனிக்குக்கும் மக்களுக்கும் அங்கே உள்ள ஜுந்தாவுக்கும் பிரச்சனை ஓடுது. அதுமாதிரி போலீஸ் ஸ்டேஷனை போய் பிடிக்கிறாங்க, அந்த பிரச்சனை பாம்பு வைக்கிறாங்க, நடக்குது. பட் மலேசியாவில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை. எல்லாம் அமைதியாக தான் இருக்காங்க. ஏதோ அவன் இது மட்டும் ஒரு ரெப்பார்ட் வழியாகலை, அவன் ஏன் அதை செஞ்சான்ட்டு. அவன் ஒரு அமைதியான மனுஷன் திடீர்னு இறங்கி இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கான், குத்திருக்கான், போலீஸ் இதெல்லாம் நடந்திருக்கு, பிஸ்தோல் எடுத்து சுட்ட பார்த்துருக்கான், இதெல்லாம் நடந்திருக்குன்னா அதுக்கு நம்மளுக்கு இது மட்டும் ரெப்பார்ட் இல்லை, இது மட்டும் பார்லிமெண்ட்டில் வந்து சொல்லலை இந்த பர்சன் ஏன் இந்த நடவடிக்கையை செஞ்சான்ட்டு. என்ன சொல்லுவாங்க, ஆமாம் ஜே ஆயினாங்க, அப்புறம் பார்த்தா இல்லைன்னாங்க, அப்புறம் பார்த்தா இருக்குன்றாங்க, திடீர்னு என்னமோ சொன்னாங்க சதீஷ்.
இது மட்டும் கவர்மெண்ட் வந்து ஐ மீன் இந்த பிடிஆர்எம்மும் சரி கமந்திரி கேடிஎன் மினிஸ்டரும் சரி ப்ரொஃபைலிங் பண்ணல. இவன் யார் இவன் ஆக்சுவலி எல்லாத்துக்கும் அதுதான் தேவைப்படுது. பட் இவனை ப்ரொஃபைலிங் பண்ணலை. பட் கவர்மெண்ட் வந்து திடீர்னு வந்து ஜேஐனாங்க, அப்புறம் வந்து அவன் ஜேஐ இல்லைனாங்க, அப்புறம் பார்த்தா அவங்க குடும்பத்தை சொஸ்மாவில் பிடிச்சி வச்சுருக்காங்க. திடீர்னு பார்த்தா இப்போ போலீஸ் ஸ்டேஷனை சாத்தணுன்றாங்க 10 மணிக்கு சாத்தணும் சொல்கிறது மீன்ஸ் கேட்டு. இந்த மீன் கேட்டாக இருந்துச்சுன்னா கேட் தான் அது வீட்டை சாத்திட்டு நீங்கள் வீட்டில் இருங்க, கேட்டை சாத்திட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வந்து சாத்திட்டு பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் வந்து அந்த கேட் சாத்துறது பாருங்க. ஸோ இது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு கேடியாக இருக்குது, ஒரு கேடிக்கலாக இருக்குது, ஒரு வேடிக்கையாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ஒரு இது என்னவா இருக்கும், ஏன் இந்த ஒரு இது எடுக்கிறாங்க? ஏன்னா நீ போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோன்னா சதீஷ் எல்லாம் 24 மணி நேரம் போலீஸில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து கான் வச்சுருப்பாங்க. ஓகே, அதான் அவங்க சேஃப். நம்ம வீட்டில் 16 மண்ணுக்கு ஆமாம், நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை, நம்ம கேட்ட சாத்துறதுக்கு நியாயம் இருக்குது. ஆமாம், வீட்டுள்ள பூந்துட்டானா என்ன தடுத்து அடிக்க முடியாத, திருடம் பூந்துருவானுன்ட்டு. பட் போலீஸு பிஸ்தோல் எல்லாமே இருக்குது. போலீஸ்னாவே அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அச்சமாக இருக்கிற இடம். இது நெசசரி நினைக்கிறேன் சதீஷ். கேட்டு என்ன வந்து டேவிட் இது நான் எப்படி கேட்குறேன், 2 மைல் ஒன்று இது நெசசரியா, இன்னொன்று வந்து இதால் இம்ப்ளிகேட் என்ன வரணும். இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா டேவிட், நீங்கள் சொன்ன மாதிரி தான் மலேசியா வந்து ஒரு சேஃப் இல்லாத நாடுன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை வந்து போலீஸ் இது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணதில் கொடுத்துருக்காங்க. அதில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து அறிவித்தது வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து எங்கே அறிவிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டில் போய்ட்டு அறிவிக்கிறாரு. பார்லிமெண்ட்டில் வந்து அவர் என்னத்துக்கு அதை அறிவிக்கிறாருன்னா, கேள்வி கேட்டிருக்காங்க எம்பி. ஸோ இந்த மாதிரி வந்து பாலாய போலீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு அடுத்து வந்து அரசாங்கம் வந்து என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்றாங்க. இவர் போயிட்டு அங்கே போயிட்டு அதில் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை வந்து 10 மணியோட வந்து போலீஸ் ஸ்டேஷனோட கேட்டை நம்ம சாத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து அது கம்யூனிகேட் பண்ண விதம் வந்து எனக்கு வந்து சரியாக படலை. அப்புறம் மறுநாள் இதெல்லாம் இஷ்யூ ஆனோன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க பாருங்கள். என்னால் மெக்டி 24 hours திறந்துருக்கானுங்க, இது திறந்துருக்கானுங்க, இதெல்லாம் இது பாலாய போலீஸ் 10 மணிக்கு சாத்துறேன்றீங்க, அடுத்தது என்ன ஹாஸ்பிட்டலில் சாத்துவீங்களா? அப்போ யாருக்கும் வந்து நெஞ்சு வலி வந்து நைட்டு வராதா இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் சொல்கிறாரு இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் பீப்புள் ஸ்டில் கேன் கோ இன், பட் என்னன்னா கேட்டு சாத்தியிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டு சாத்தியிருக்கோம், எனக்கே காடி உள்ளே போக முடியாது. கேட்டு சாத்தியிருக்குன்னா கன்சிடர் அப்போ இதுக்கு முன்னால் எல்லா கேட்டும் அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான், கேட் வந்து எப்பயுமே சாத்தி தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு ஆளுங்க நடந்து போகிற கேட் மட்டும்தான் இருக்கும். அந்த கேட்டை கூட வந்து அவங்களால வந்து சரியாக என்ன சொல்லுவாங்க மேன் பண்ண முடியல, நம்ம போலீஸ்னால மேன் பண்ண முடியல, அதனால் நாங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் சாத்துறோம்னு சொல்லி அந்த மாதிரியான இம்ப்ரெஷன் தான் வருது. ஸோ அவர் சொன்னது என்னன்னா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் ஆப்ரேட் அஸ் யூஸ்வல் 24 hours. ஸோ டேவிட் ஆனால் இவங்க சொல்கிறது என்னன்னா 10 மணிக்கு வந்து கேட்டை மட்டும் சாத்திடுவோம். என்ன கேட்டிங்கன்னா வந்து இதை போயிட்டு ஒரு பார்லிமெண்ட்டை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பதில் சொல்கிறோம், அவங்க ஆஃபீஸருங்க பதில் கொடுக்குறாங்கன்னா, அதுலேயும் சைஃபுடின் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, எத்தனையோ டேர்ம் அவர் பார்லிமெண்ட்டில் இருந்திருக்காரு, 2வது முறை அமைச்சர் ஆகிறாரு. இந்த வாட்டி தோத்துட்டு போன அவசியம் மேபி செனட்டராக போனனாலே என்னன்னு தெரில, அவர் கொடுத்த அந்த பதில் வந்து சரியில்லாத ஒரு பதில். என்ன கேட்டிங்கன்னா 10 மணிக்கு நாங்கள் கேட்டை சாத்துறது வந்து ஒரு பாதுகாப்பு இதுன்னு சொல்கிறது. மக்கள் என்ன நினைப்பாங்க, 10 மணிக்கு நீயே கேட்டை சாத்துறனா எங்கள் வீடுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் அது நடக்கலாமா அப்படின்ற ஒரு இது வருது. என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த 10 மணிக்கு சாத்துறன்றது அவங்க நடவடிக்கை ஒன்றும் அதிகரிச்சிருக்க வேண்டியது. என்ன அறிவிச்சிருக்கோன்னா, கேட்டில் நிற்கிற போலீஸ்காரவங்களுக்கு இப்போ M16 சின்ன பாலாயில் வந்து M16லாம் வச்சுக்கிட்டு நிற்க மாட்டாங்க. தென் தட் மீன்ஸ் அங்கே நீ உன்னோட மேன் பவர் அதிகரி, அங்கே வை M16 வச்சுட்டு எல்லாத்தையும் நிப்பாட்ட வைங்க. ஸோ அதில் என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, அந்த போலீஸ்காரரை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த M16 பிடுங்கினது தான் இஷ்யூன்னு நினைக்கிறேன் உளுத்திராமில். ஸோ தட் மீன்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டை சாத்துறேன்னு சொல்லிருந்தேன்னா, இப்போ ஓப்பன் டோர் பாலிசி பாருங்களேன், ஆல் த வாயில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் சப்போஸ் டு பி ஓப்பன் டோர். பட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் போடுறதா அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் வெளியே காடியை பார்க் பண்ணிவிட்டு வரணும், வந்து பேர் எழுதணும், சில இடங்களில் வந்து பாஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஐபிடிலாம் இருந்துச்சுன்னா பாஸ் தான் கொடுக்குறாங்க. மற்ற பாலாயில் வந்து நீங்கள் நேராக போகணும். என்ன கேட்டிங்கன்னா டேவிட், இது வந்து அவர் வந்து கம்யூனிகேஷன் பண்ணது வந்து சரியான ஒரு ராங்கானது. அப்படியே அவங்க வந்து கதுவை வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக வந்து கதுவை சாத்துறாங்கன்னா திரும்ப டேவிட், அதை போயிட்டு பார்லிமெண்ட்டில் போயிட்டு அனௌன்ஸ் பண்ண வேண்டியன்ற அவசியமும் கிடையாது. மக்களுக்குள்ளே வந்து ஒரு பேனிக் வந்துருச்சு. இப்போ என்னங்களா போலீஸ் ஸ்டேஷன் கதவு 10, அப்போ நம்ம நாளைக்கு இப்போ இன்சிடென்ட் 12 மணிக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம பாலாய் போக முடியாது, அதை சாத்திருக்கோமா பாலாய்? அப்படி தான் மக்களோட எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா 10 மணிக்கு பாலாயை சாத்திடுவாங்க, அவ்வளோதான், கேட்டு பூட்டி இருக்குது சாத்திடுறாங்க. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட மத்தியில் வந்து ஒரு தேவையில்லாத பேனிக்கு, மக்கள் மத்தியில் ஒரு தேவையில்லாத ஒரு டிபேட்டை உருவாக்குனது தான் வந்து இந்த பதிலோட இதாக போயிருக்கு. சதீஷ், அதே வேலையில் பார்த்தோன்னா சதீஷ்,
நம்ம நாட்டு மேலே வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு, டூரிஸ்ட்கோ ஒரு பேட்டான இம்ப்ரெஷன் இருக்கும் பாரு. ஏன்னா இது வந்து நீ 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 ஓப்பன் பார்லிமெண்ட்டில் நீ பேசுகிறது, இது இன்டர்நேஷ்னல் லெவல் மீடியாவிலேருந்து கவரேஜ் இருக்கும். ஆமாம். பட் இது வந்து ஒரு பேட்டான இம்ப்ரெஷன். 100% நாடு சேஃபாக இல்லாத மாதிரி அஃப்கோர்ஸ் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் சவுக்கில் நடந்தது. ஆர்மி கேம்பில் புது பாம்பெலாம் எடுத்தது, அல்மோனா அந்த கதை தெரியும். அதுக்கு ஆர்மியை சாத்திர முடியுமா? ஆமாம். பாம்பெலாம் அங்கே வைக்காதீங்க, சேஃப் இல்லைன்ட்டு. ஐ திங்க் ஏன் சதீஷ் இந்த கவர்மெண்ட் இருக்க ஒரு பின்தங்கிய நம்ம நினச்சே பார்க்காம அளவுக்கு லீடர்ஸ் இருப்பாங்களான்ட்டு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இது நம்ம நேற்று ஒரு முக்கியமான தலைவரை பார்க்குறப்ப அவர் சொன்னது தான் டிவி. 2018 வந்து எல்லா மக்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஆட்சி நடத்தினாங்க. 22 மாதத்தில் வந்து நிறைய ஏழு பள்ளங்கள், ஏறு முகம், இறங்கு முகம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது ஒரு பாதிப்பு பாருங்களேன். 22 மாதம் முயிடின்னு அப்புறம் கோவிட், அதுவும் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் தாண்டி முடிஞ்சு அன்வார் வந்த பிறகு எல்லாம் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்த மக்களுக்கு மாற்றம் கிடைக்கல, ஆனால் ஏமாற்றம் நிறைய கிடைச்சிருக்கு. மோசமாகிக்கிட்டு போகுது. எப்படி பார்லிமெண்ட்டில் நீ சொல்கிற பதில் அதோட இம்பேக்ட் வந்து எப்படி இருக்கும் வெளியேன்றது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஹோம் மினிஸ்டர் இருக்காரான்னு கேட்டால் ரொம்ப வருத்தமான விஷயம் தான். இது ரொம்ப இதாக இருக்குது சதீஷ். இது ஏன் இதை நம்ம பேசுகிறோன்னா சதீஷ், நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். நீ வந்து போன ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 1 week ago நீ புக்கியாமான் போயிருந்த. புக்கியாமானுக்கு மெமரண்டம் கொடுக்குறது இஸ் புக்கியாமான். எல்லா ஆஃபீஸரும் இருக்கிற இடம், போலீஸ் இருக்கிற இடம். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் லீவு இதெல்லாம் இருக்கும். பட் புக்கியாமான் சாத்திட்டு போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனை சாத்திட்டு போக மாட்டாங்க. ஆமாம், தேர் இஸ் ஆஃபீஸர் என்றைக்கும் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஐஜிபி இருக்க மாட்டார், மற்ற ஐஜிபி வேணால் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். மற்ற ரேங்கிங் ஹாஸ்பிட்டல் அவர் ரேங்கிங் உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து மேபி லீவ் போயிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் ஆஃபீஸர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாமே அங்கே இருப்பாங்க. பிஆர் இருக்கும், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஓடும், இருக்கும், அங்கே ஆக்டிவிட்டி இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நீ லீவுன்ட்டு எல்லாம் சாத்திட்டு போயிட்டோமா, அப்புறம் உள்ள லாக்அப்பில் இருக்கணும்னு லீவ் போட்டுட்டா போக முடியும். ஆமாம். ஸோ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா புக்கியாமன் நீ போய் மெமரண்டம் கொடுக்க போகும்போது கூட இன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே தூத்தோம். ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன இது நாடு எங்கே நோக்கி போய்கிட்டு இருக்கு, சரியான ஒரு ரிஃபார்ம் இல்லை. அஃப்கோர்ஸ் இது அட் ஹேண்ட் பார்த்தோன்னா இவர் சொன்னதுக்காக கிடைச்சா அந்த பழி வந்து அந்த போலீஸோட இமேஜ் மேலே போய் வரும். ஆமாம். ஸோ அந்த இமேஜ் ஒரு பேட்டான இமேஜாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் காமெண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கீழே காமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் சதீஷ். நம்ம அடுத்த இதில் கூட உங்களோட காமெண்ட் பார்த்துட்டு நம்ம பேசலாம் சதீஷ். ஆமாம் டேவிட், இது நிறையா நம்ம பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பேசலாம். அடுத்தது டேவிட், நான் நினைக்கிறேன் அடுத்த டாப்பிக்கும் வந்து இதே போல் வந்து மக்களுக்கு வந்து ரிஃபார்ம் எதிர்பார்த்த மக்களுக்கு, மாற்றத்தை ஏற்படுத்தின மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் வந்து கிடச்சிருக்கு. அந்த டாபிக் நம்ம அதுக்குள்ளே நேராக போயிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க வந்து கட்சி தாவல் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பர்சாத்துலேருந்து வெளியாகி நாங்கள் வந்து அன்வாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நங்கிரியில் வந்து ஸ்பீக்கர் வந்து நங்கிரி ஸ்டேட் சீட்டை வந்து கோசம் பண்ணிட்டாரு. கிளாந்தானில் வந்து எலெக்ஷன் வந்து வரப்போகுது. ஆனால் எம்பி பார்லிமெண்டோட ஸ்பீக்கரு இவர் எம்பியாக இருக்கிறப்ப பயங்கரமாக இந்த ஆன்டி ஓப்பிங் லாவை சப்போர்ட் பண்ணி பார்லிமெண்ட்டில் பேசினவர் இப்போ அப்படியே மாறி இல்லை அவங்க வந்து கட்சி தாவலை, நீங்கள் இந்த பிர்சாத்துவோட இந்த நடவடிக்கை வந்து அவங்கள நீக்கிற நடவடிக்கை வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படின்ட்டு ஒரு மாதிரியான சொல்லி இந்த கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே இவங்க வரமாட்டாங்க, அதனால் இவங்க தொடர்ந்து எம்பியாக இருப்பாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு டிவி. ஆமாம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சதீஷ், இது வந்து இன்னைக்கு நாட்டுக்கு 2வது ஒரு பெரிய அவமானமான விஷயம் வந்து பார்த்தோன்னா இதுதான். இது வந்து கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் தான் சொல்லுவாங்க. கிரைசிஸ் பிரலம்பாகான்லாம் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் ஏற்றுக்கிட்டது. ஐ மீன் 222 எம்பிஸ் வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஆன்டி லோம்பார்ட் பார்ட்டி. ஏன்னா எல்லாத்துக்கும் பாதிப்பாக இருந்துச்சு. அந்த ஷெரத்தன் மூவ் வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. இந்த பிஎன் உற்பத்தி ஆனதும் சரி, பிகேலேருந்து பர்சாத்துக்கு போனதும் சரி. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பெரிய ஒரு தாவல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒரு நாடை வந்து அன்ஸ்டேபிள் ஆகி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. பட் அந்த டைமில் வந்து இவங்களை வந்து காத்தான்னு சொன்னாங்க, இவங்க வந்து பங்கியான்னு சொன்னாங்க, முதுல குத்திட்டேன்னு சொன்னாங்க, இதெல்லாமே சொன்னாங்க. பட் அந்த டைமில் வந்து இந்த லா இல்லை. அது நினைக்கிறேன் செக்ஷன் 49A ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் 49A கீழே. ஸோ அந்த டைமில் வந்து இந்த 49A இல்லை. அந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து இல்லை. அந்த 49Kல அந்த செக்ஷன் இல்லை. தட் மீன்ஸ் ஆன்டி லோம்பார்ட் பார்ட்டி வந்து அந்த டைமில் வந்து செயல்பாடில் இல்லை. ஸோ
அப்போ வந்து இந்த பிஹெச்சில் உள்ளவங்களும் சரி, டிஏபி சரி, பிகேஆரும் சரி, மனம் சரி, அப்புறம் சில கட்சிகள், சில ஆக்டிவிஸ்ட், பாலிட்டிக் ஆக்டிவிஸ்ட்டு, இதே ஸ்பீக்கரு, இவங்க எல்லாமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது சரியில்லாத ஒரு இது, நம்ம வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த மாற்றம் நடந்துச்சு. அந்த மாற்றம் நடக்கும்போது அஃப்கோர்ஸ் டிபேட்லாம் ஓடுனுச்சு, பிரபாசன் ஓடுச்சு. அட் த எண்ட்ஸ் புல்லட் சோராவை தான் அதை வந்து இது பண்ணாங்க. அது வந்து நான் நினைக்கிறேன் பிலாபாகி கூட செய்யலை, ஸ்ட்ரெயிட்டவே லுலூஸ். அது ஒரு 4-5 பேர் மற்றவங்க எல்லாம் வந்து முழுமையான ஆதரவு. ஆமாம், பிலாபாகி இல்லை, ஓட்டிங் வரல. துருசா வந்து இது பண்ணுறது அது ஒரு சரித்திரப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்கள் அது. அப்போ அந்த சட்டம் வந்து இன்றைக்கி வந்து அமலுக்கு இருக்குது. அரசாங்கம் வந்து இன்றைக்கி யார் இதை வந்து கிரிட்டிக் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பீக்கராக உட்காந்துருக்காங்க. அவங்களோட அரசாங்கம் தான் இருக்குது, பிஎன் அரசாங்கம் இருக்குது. இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது பிஎன் டைமில் அப்போ பிஎன் உள்ளுக்கு இருக்காங்க. எதிர்க்கட்சியாக இருந்த பிஹெச் வந்து அந்த அந்த மசோதாவுக்கு அவ்வளோ புஷ் பண்ணி, அதே டைமில் கட்சிகளும் சரி, முதல்ல டிஏபி தான் வந்து இந்த என்டி லோம்பாட் பண்ணுறது, அந்த லாவுக்கு தகுந்தாப்புல கட்சிக்குள்ள ஒரு சட்டத்தை மாற்றினாங்க. இன்னைக்கு யாராச்சும் வந்து ஏன் இன்னைக்கு எல்லாம் அமைதியாக இருக்கானுங்கன்னு யாரும் பேச முடியாதுன்னா, நீ பேசுகிறேன்னா அவங்க உங்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டை கோசம் பண்ணி ஆகணும். ஆமாம், டூனஸ் சீட்டை கோசம் பண்ணி ஆகணும், செனட்டர்ஷிப்பை நீ கோசம் பண்ணி ஆகணும். அதால தான் வந்து அந்த பதவிக்காகவும் அந்த அதில் கிடைக்கிற மக்களோட சம்பளத்துக்காகவும் இவனுங்க வந்து இன்னைக்கு உள்ள எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸில் பேசுகிற வச்சு இந்தியன் எம்பிகள் தைரியமாக வாயை திறக்கிறதே இல்லை. ஏன்னா பயம், எஸ்பெஷலி டிஏபியில் முடிஞ்ச அளவுக்கு அவனை ஜாக் வச்சுக்கிட்டு அவங்க கூட அப்படியே தவுக்கே கூட இருக்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம பேசணுமா லெவலில் சதீஷ் அப்படியே நம்மளுக்கு சீட்டுக்கிட்டு கொடுத்துருந்தாக்குள்ள நம்மளும் வந்து பேசியிருப்போம். இன்னைக்கு நம்மளோட நிலைமையும் வந்து அந்த கேட்டால் நம்ம கட்சி தாவிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம மேலே பழைய போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரின்சிபலை பற்றி பேசுனது, இந்த மாதிரி ஒரு நியாயம் அநியாயம் பற்றி பேசின கட்சிகள் இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இந்த 6 பேர் தாவன விஷயத்த அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரியே இல்லை, நான் ஸ்பீக்கரு, நான் சொல்கிறது தான் சட்டம். பட் இதே டிசிஷன் தான் வந்து கிளாந்தானில் நடந்துச்சு போன 2 வீக்ஸ்க்கு முன்னே. இத்தனைக்கும் வந்து மக்கமா திங்கி தோலா பண்ணிட்டான் அவன் போட்ட ராயுவான. இல்லை எனக்கு இன்னும் ரைட்ஸ் இருக்குது, நான் அந்த நிகிரி சீட் என்னோட தான் சொன்னதுக்கு மக்காமே தோலா பண்ணிட்டான். அந்த மீன் ஸ்பீக்கர் சொன்னது சரின்னு. ஆமாம், எங்கே தேவான் உண்டாங்க நிகிரி கிளாந்தான்ல. பட் அதே அந்த உள்ள ஸ்பீக்கரு ஃபெடரல் கவர்மெண்ட் ஸ்பீக்கர் வந்து இல்லைன்றாரு. ஸோ இது வந்து ஒரு கிரைசிஸ். இது வந்து ஒரு பிர்லபாங்கனோட கிரைசிஸ், இது ஒரு கான்ஸ்டியூஷனோட கிரைசிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீ பார்த்தனா சதீஷ், இதே கிளாந்தானில் அந்த ஸ்பீக்கர் சொன்ன விஷயம்தான். அங்கே உள்ள ஸ்பீக்கரு அந்த ஸ்பீக்கர் வந்து சொல்லி அது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கர் சொல்லி தேவான் கோசம் பண்ணல, அது இன்னொரு ப்ராசஸ் போயிருக்கு. என்ன ப்ராசஸ்னா அது கோர்ட்டு கொண்டு போயிருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து கோசம்னு சொல்லிட்டாரு, அது வந்து எஸ்பிஆர் வந்து அது அங்கீகரிச்சிருச்சு. கோர்ட்டுக்கும் வந்து கோர்ட்டை சொல்லிருச்சு, இது வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அந்த இடம் கோசம், நீங்கள் எலெக்ஷன் வச்சாகணும். எஸ்பிஆரும் நினைக்கிறேன் அநேகமாக இந்த ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் இந்த 2 மாதத்துக்குள்ளே ஒரு எலெக்ஷன் வைக்கணும், அறிவிச்சிட்டாங்க போட்டிருக்கு. பாய் எலெக்ஷன் அங்கே இருக்குது. ஆமாம், கிளாந்தானில். பட் என்னோட கேள்வி என்னன்னா, இன்னொரு வாட்டி இந்த நம்மளோட அரசியல் சாசனத்து மேலே காரி துப்புனமை, இந்த மக்கள் மேலே காரி துப்புனமை. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் கேட்பாங்க, ஏன் மக்களை பற்றி ஏன் இழுக்கிறீங்கன்ட்டு. நீங்கள் ஓட்டு போட்டு இவங்க தான் 222 பேர் இந்த மசோதா, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த அரசியல் சாசனத்தையும் எல்லாத்தையும் பாதுகாப்பு வைக்கிறதுக்காக 222 பார்லிமெண்ட்டை தேர்ந்தெடுத்தீங்க. தட் மீன்ஸ் அவங்க இன்னைக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் மேலே அங்கே உட்காந்துருக்காரு வச்சுக்கோமே, ராயர் உட்காந்துருக்காரு. ராயர் ஒண்டி அங்கே இல்லை, அந்த ராயருக்கு கீழே எவ்வளோ பேர் ஓட்டு போட்டு இந்த ஆளை அனுப்புனாங்களோ தெளிச்சு அங்கே உள்ள மக்கள் சார்பாக தான் அங்கே உட்காராரு. இவர் ஒன்றும் இல்லை, வாக்கியல் தான். ஸோ அதால் தான் வந்து அட் த எண்ட் மக்கள்கிட்ட தான் போவாங்க. மக்களாக தேர்ந்தெடுத்த தலைவர்கள் செஞ்ச ஒரு மசோதாவை இன்னைக்கு வந்து இருக்கிற ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்லுவாங்க, புல்டாஸ் பண்ணியிருக்காரு. அது ஸோ இது ஒரு கேவலமான விஷயம் தான் சதீஷ். டேவிட், இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்பீக்கர் சொல்கிறீங்க, அந்த ஸ்பீக்கரோட முடிவை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இல்லை இது சரியான முடிவுன்னு சொல்கிறாரு. ஸ்பீக்கர் ஷுட் பி அன் இண்டிபெண்டன்ட் பர்சன். ஸ்பீக்கர் வந்து
2 பகுதிகளுக்கும் மேலே நடுநிலையாக இருந்து நடத்தணும் டேவிட். இப்போ நீங்கள் வந்து பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் சொல்கிறீங்க டேவிட், பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் இல்லை, நேற்று இன்னொரு இது சலாட் கிளாங் அவரும் அந்த மாதிரி தானே மந்திரி பசாருக்கு ஆதரவாயிட்டாரா? நேற்று ஸ்லாங்கூர் மந்திரி ஸ்லாங்கூர் ஸ்பீக்கர் டிஏபி அவரும் சொல்லியிருக்காரு, இல்லை இது வந்து நீங்கள் வந்து அவர் சரியான முறையில் நீங்கள் கட்சியை விட்டு நிற்கலே. அவங்க கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா இல்லையான்றது அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு. அவங்க கட்சி சரியாக எடுத்திருக்காங்களா தவறான முடிவு எடுத்திருக்காங்களா, அது அந்த கட்சி உறுப்பினருக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. அப்படி இல்லை கோர்ட்டுக்கு போகணும். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கட்சியோடைய இதையும் வந்து ஃபெடரல் கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு கட்சியோட சட்ட திருத்தங்கள்லேயே இருக்கும். ஸோ அவங்க வந்து கட்சியுடைய அந்த என்ன சொல்லுவாங்க டிசிப்ளினை மீறுறப்ப, அவங்க கட்சியுடைய கட்டுப்பாடுகளை மீறுறப்ப அவங்கள வந்து நீக்க வேண்டிய பொறுப்பு வந்து கட்சிக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தானே போராடியே எடுத்து வந்தது தானே. பட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வகையில் சொல்லலாம். ஏன்னா அது வந்து மொய்டீன் வந்து முந்தி கட்சி தாவனவங்களை தான் வச்சு அவர் ஆட்சி அமைச்சார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு இடையில இப்பொழுது வந்து அது அவங்க கட்சிக்கே திரும்பி வந்திருக்கு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தி நீ பாதிக்கப்பட்டப்போ தாண்டுனவங்க இப்போ அப்படியே திரும்பிக்கிட்டு இல்லை இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இது வந்து முழுக்க ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுற தாக்குதல் டேவிட். ஜனநாயகத்துக்கு பண்ணுற துரோகம் இது வந்து. act of treachery against the federal constitution. நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு வந்து காலில் போட்டு மிதிக்கிற மாதிரியான ஒரு வேலை இது வந்து. அது உண்மைதான் சதீஷ். அதில் நீ பார்த்தனா அந்த அவர் பாசை கூடாங்க எம்பி இருக்காரா, அசான் கரீம், அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அவரு சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு இது எதிர்ப்பு இருக்கு. பட் என்ன இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சதீஷ், அவங்க எதிர்கட்சி, இந்த 6 பேரும் எதிர்கட்சி, எதிர்கட்சியில் உள்ள கட்சியில் உள்ளவங்க தான் இவங்க வந்து தாவி இருக்காங்க. தாவலை இந்த மீன்ஸ் அவங்க ஆதரவு, இவங்களோட என்ன சொல்லுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ தான், இதுதான் நடந்தது. அவங்க கட்சியில் உள்ளவங்க இவங்க கட்சியில் தான். இதை வந்து இன்னைக்கு வந்து அவங்க இதை கோஷம் பண்ணாலும் அதை எம்டி பண்ணாலும் அந்த சீட்டை அரசாங்கத்துக்கு பாதிப்பு இல்லை. ஸ்டில் அரசாங்கம் தான் 2/3 தான் குறையும், 2/3 தான் குறையும். பட் அரசாங்கம் ஸ்டில் அரசாங்கம். இப்போ எனக்கு புரியல என்னன்னா, நீயா அவங்க கட்சியோட இதில் வந்து எஃப்ஐஆரில் வந்து நீங்கள் தலையிடுறது தான் ஒரு பெரிய கேள்விக்குரிய. இதை தான் டிவி நான் சொன்ன மாதிரி இந்த அன்வார் அரசாங்கம் வந்து முழுக்க வந்து எதெல்லாம் இவங்க செய்யக்கூடாது சொன்னாங்கன்னா அதெல்லாம் செய்கிறாங்க. இந்த இடையில வந்து நான் ஒரு அறிக்கை வந்து வெளியாக்கினேன் டிவி. ப்ரெஸ் வந்து எழுத மாட்டுறாங்க. நான் நினைக்கிறேன் ப்ரெஸ் ஃப்ரீடமுக்கும் வந்து இந்தோனேஷியாவில் பாதிப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நான் வந்து 3 வாட்டி அனுப்பி பார்த்தேன். ஒரு மேஜர் ப்ரொமினன்டான நியூஸ் ஏஜென்சி அவங்க வந்து எப்பயும் போட்டுருவாங்க, இந்த வாட்டி எழுதலை. நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து உலக நாடுகள் வந்து உங்களை பார்த்து காரி துப்புறதுக்கான ஏற்பாடாக தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ரிஃபார்ம் கட்சி, நாங்கள் வந்து நல்ல அரசாங்கம் கொடுப்போம், மக்களுக்கு வந்து மாற்றம் கொடுப்போம்னு சொல்லிட்டு செஞ்ச எதெல்லாம் நீங்கள் மாற்றுவீங்கன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் தலைகீழாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் அதில் என்ன சொன்னேன்னா, குறிப்பாக வந்து உரிமையோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுது டேவிட். 2ஆம் தேதி 7ஆம் மாதம் ரிஜெக்ட் பண்ணி நமக்கு 3ஆம் தேதி 7ஆம் மாதம் சொல்லி 4ஆம் தேதி 7ஆம் மாதம் நம்ம மக்களுக்கு அறிவித்தோம் பாருங்களேன். ஸோ இதே நான் வந்து நேற்று வந்து அந்த அப்பீல் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னால் நம்ம அந்த சில டாக்குமெண்ட் கம்பைல் பண்ணுறப்ப பார்த்தேன், அன்வார் வந்து மூடாவோட ரிஜிஸ்ட்ரேஷனை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல அப்போ பிஎன் இருக்கிறப்ப. இப்போ அன்வார் சொல்கிறாரு, திஸ் இஸ் அன் அசால்ட் ஆன் டெமோக்ரஸி, மலேசிய ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், எப்படி ஒரு அரசியல் கட்சியோட பதிவு வந்து நீங்கள் வந்து நிராகரிக்க முடியும் அப்படின்னு கேட்டாதே அன்வார் ஹோம் மினிஸ்டர் சொல்கிறார், ஹோம் மினிஸ்டர் ஷுட் இமிடியட்லி allow the registration of மூடா அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு, இவருடைய மிக முக்கியமான ஆள் ஹோம் மினிஸ்டராக இருக்காரு. இன்னொரு அரசியல் கட்சி அதாவது உரிமை கட்சியோடைய பதிவை வந்து நிராகரிக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இது வந்து மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க, உலக நாடுகள் எப்படி உங்களை பார்க்கும், நீங்கள் சொன்னதே நீங்கள் தலைகீழ செய்கிறீங்களா இப்போ, அது ஒன்று. 2வது வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டம். மலேசியாவில் வந்து இது வந்து கட்சி தாவல் இல்லாமல் வந்து அவரை வந்து மொய்டீன் அரசாங்கத்தை வந்து இலீகல் கவர்மெண்ட்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து ஒரு செல்லாத அரசாங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க, இது வந்து கிராஜான் யங் டி பிரித்தோன் அகும் கிராஜான் ஒய்டிபிஏன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதே போல தான் டிவிட், என்னெல்லாம் இவங்க நின்றாங்களோ எதுக்கெல்லாம் பேசுனாங்களோ அதுக்கு எதிராக எல்லாம் செய்கிறாங்க. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, மக்கள் வந்து பார்க்கணும் டிவிட், அவங்க ஓட்டு போடுற எம்பி கட்சியை பார்த்து போட்டாங்களா, அந்த கட்சிகள் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுறப்போ மறுபடியும் நீங்கள் அதே கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி தான். நீங்கள் இவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நாங்கள் மாற்றுவோம், இந்த மாதிரி கட்சி தாவல்லாம் செய்ய மாட்டோம். ஏன் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த 6 பேர் வந்து இந்த சைட்டு வரனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு என்ன 2/3 இருக்குது, 2/3 தான். ஏன் ஒரு 2/3 இருக்காத ஒரு கவர்மெண்ட்டாக அவனால் இருக்க முடியாதா? அப்படி ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனில் நீங்கள் என்னத்தை மாற்ற போகிற, 2/3 அப்படி துடிக்கிற இந்த 6 பேர் இருந்தால் தான்ட்டு பை ரைட் அவங்க வந்து உங்கள் கட்சி உறுப்பினர்கள் இல்லை, நேரடியாக தேர்தலுக்கு போயிட்டு நீங்கள் நேரடியாக போட்டு ஜெயிச்சுட்டு. என்னோட சந்தேகம் உண்டு ஒன்று, இந்த 2/3
டூத்தட் வந்து வரும்னு சொல்லிட்டு டூத்தட் போயிடுச்சுன்னா அந்த சட்டத்தை மாற்ற முடியாது ஃபெடரல் கான்ஸ்டியூஷன். நான் என்ன நினைக்கிறேன், எலெக்ஷன் பவுண்டரி. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஏபி ஜெயிச்ச இடம்லாம் 1.5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், கோத்தாராஜாலாம் 1,50,000 பேர் இருக்காங்க. இந்த சீட்டெல்லாம் 2 உடைச்சா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும்ல. மலாய்க்காரருக்கு அதிகமாக இருக்கிற சீட்டெல்லாம் 2 உடைச்சிட்டா. ஆனால் இவங்களுக்கு என்னமோ தமிழவங்க அப்படியே தமிழன் சீனா கண்ணை முடிக்கிட்டு ஓட்டு போடுற மாதிரி அடுத்த எலெக்ஷன் அவங்க வந்து ஒரு கனவுல இருக்காங்க. அது ஒன்று. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடி சுங்காய்பாக்காவில் உளுந்த அடி வந்து அது வந்து ஒரு பலத்த அடி. அந்த அடி வந்து எங்கே அந்த 6 இடைத்தேர்தல் வந்துச்சு, இந்த 6 இடைத்தேர்தலும் தோற்றுருவோமோன்ற பயத்தினால, இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது கோர்ட்டுக்கு போணுச்சுன்னா பர்சாத்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை டிலே பண்ணுவோம். இப்போ கடைசி வரைக்கும் இழுப்போம், எப்போ அவனுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு டிசிஷன் வருதோ அது வரைக்கும் வந்து இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் 3 வருஷம் ஆச்சுன்னா வந்து ஒரு எம்பியோடைய சீட்டு கோசமானுச்சுன்னா எலெக்ஷன் நடத்த தேவையில்லை. இந்த எலெக்ஷன் வந்து இப்போ 2 வருஷம் ஆக போகுது பாருங்க. அண்டாண்ட இன்னொரு 1 வருஷம் அந்த ப்ராசஸ்ஸு ஃபெடரல் கோர்ட்டு இது அதுன்னு சொல்லிட்டு தெரியுங்களா. நஜீப் கேஸ் எத்தனை வருஷம் ஓடுனுச்சு நம்மளாம் பார்த்துமே. அந்த மாதிரி நீட்டி முழக்கிக்கிட்டு இருந்தோமா ஒரு காலகட்டத்தில் வந்து எலெக்ஷன் வர்ற அந்த 3 வருஷம் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா எலெக்ஷன் வைக்க தேவையில்லை. 6 சீட்டு கோசம் 6 சீட்டு இல்லாமலே வந்து பார்லிமெண்ட் ஓடும். அது இப்போ உடனடியாக எலெக்ஷன் வச்சா நமக்கு அடி விழுவோம் அப்படின்ற என்னோட பார்வையில் வந்து நான் அப்படி தான் டேவிட் பார்க்குறேன். சதீஷ், நீ ரொம்ப இதாக பேசிட்ட. இந்த இந்த 6 பேரோட விஷயத்தை வந்து அனுவார் வந்து முன்ன அப்படி ஃபைட் பண்ணுவார் இப்படின்ட்டு ஃப்ராஃப் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவார் அனுவாருக்கு. விலாங்குன்னுவார். விலாங்கு மீன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புல்லோட் சொல்லுவாங்க. கழுவுற மீனில் நழுவுற மீன். அது கழுவுற மீனில் வேறு புல்லோட்னுவாங்க. அது நீட்டாக இருக்கும். பாம்பு மை ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க. எனக்கும் அது சாப்பிட்றதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அது பாம்பு மை இருக்கும். மூஞ்சி பார்த்தா பாம்பு மை இருக்கும், வாழை பார்த்தா மீன் மை இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அது பாம்பு கிட்ட போனால் நான் பாம்புன்னு சொல்லிக்குமா, நான் மீன் கிட்ட வந்தால் நான் மீனுன்னு வாழை காமிச்சிக்குவேன். ஸோ அந்த மீனும் பாம்பும் அப்பப்போ அதை ஏமாத்துறதுக்காக. ஸோ அதுதான் வந்து அனுவார் இப்போ இருக்கிற நம்மளோட பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் வந்து நல்ல ஒரு இடத்துல ஒரு முகத்தையும் ஒரு செயலில் வேலை செயல்லையும் இது மக்களுக்கு அறிஞ்சுது. இதையும் புரியலன்னா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி அவர் என்னென்ன சொன்னார் அதெல்லாம் நம்ம சொல்லி காமிக்க தேவையில்ல. பட் இது ஒரு பெரிய அதிசயமாக பார்க்கல, பட் இது ஒரு கேவலமாக பார்க்குறோம். இது நம்மளுக்கு ஒரு வெக்கமாக இருக்குது. என்னடா மலேசியாவில் ஒரு காலகட்டத்தில் நஜீப் காலத்தில் அந்த 1 MDP கார் திப்பு உலகமே திப்புனானுங்க. கரப்ஷன் அது இதுன்ட்டு பர்டிகுலர் 1% தான் அந்த நஜீப் மட்டும் தான் பிரைம் மினிஸ்டர்ன்ட்டு. இன்னைக்கு வந்து எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தோன்னா நம்மளோட அரசியல் சாசனத்தில் போய் நிற்கிது. ஃபெடரல் கான்ஸ்டியூஷனில் போயிட்டு நிற்கிது. இவர் இன்னும் பயங்கரம். இது வந்து இன்னும் பெரிய அவமானம். நம்பிக்கையே இல்லை இந்த அரசாங்கத்து மேலே. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து இதுக்கே ஒரு மறுப்பு இல்லை. நீங்கள் செஞ்ச லா அந்த நீங்கள் எல்லாம் சேர்ந்து அப்ரூவ் பண்ண ஒரு லா அது இந்த அந்திலம் பட்படுத்தி. பட் அதுக்கு நீனே மரியாதை கொடுக்கலன்னா அரசாங்கமே மரியாதை. இப்போ எதிர்கட்சி நம்ம என்ன வேணா பேசலாம். பட் நீ அரசாங்கம் எடுத்துட்டு நீ அந்த அரசியல் சாசனத்துக்கு மேலே நம்பிக்கை துரோகம் பண்ணினது வந்து இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் சதீஷ். இது எனக்கு தெரியல. மக்கள் வந்து ஏதோ லொம்பாட் பார்த்தின்றானுங்க, எலெக்ஷன் வைக்கலாம் நினைக்கிறாங்க. பட் இதை செய்ய முடிஞ்சவங்க நாளைக்கு அவங்க வந்து இன்டர்பிரேஷன் இப்படி கூட பண்ணலாம். எல்லாம் இந்தியர்கள்லாம் வந்து கோயிலெலாம் இதுக்கு அந்தாண்ட வந்து நீங்கள் இத்தனை மணி தான் மணி அடிக்கணும், நாங்கள் சொல்கிற டைம் தான் நீங்கள் செய்ய முடியும், ஏன்னா சாசனத்தில் இருக்குன்னு சொன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. ஆமாம். ஏன்னா இவனுக்கு தானே சதீஷ் இன்னைக்கு நீ வந்து அதை மீறி வரிய. அதே தான் இதை மீறுறதுக்கு எவ்வளோ நேரம் படிக்கும் போது. ஸோ அதால் தான் வந்து எல்லாமே சதீஷ் நம்ம என்னைக்கு பேசுகிறதோ லான்றது வந்து கண்ட லாலாம் இருக்குது சதீஷ். பாய்லா இருக்குது, எனெக்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஆக் இருக்குது. பட் அதுக்கு எல்லாம் ஒரு ஈபுன்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் என்னன்னா அதை பாதுகாப்பு வைக்கிறது அந்த அம்ப்ரேலா வந்து ஃபெடரல் கான்ஸ்டியூஷன். அந்த ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் மேலே அந்த கழகத்தை உருவாக்குறாங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. ரொம்ப ஒரு கேவலமான செயல் ஸ்பீக்கர் செஞ்ச செயல் சதீஷ். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபெடரல் கான்ஸ்டியூஷனை வந்து அசால்வ் பண்ணுறது வந்து இந்த மடானி கவர்மெண்டோட வேலையாக இருக்குது. நான் வந்து இந்த 6 பேரோட மட்டும் பார்க்கல, உரிமையோட ரிஜிஸ்ட்ரேஷனையும் பார்க்குறேன். ஆர்டிகல் 10 இது நீ சொன்னது அன்வார் சொன்ன வார்த்தை. இது வந்து அசால்ட் ஆன் த மலேசியன் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்கச்சி எங்களை நீ நிராகரிக்க அதே சேம் ரீசன். ஜட்வால் சத்து வந்து நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணல. என்ன நாங்கள் ஃபாலோ பண்ணல அது டீட்டெயிலாலாம் சொல்லலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணலன்ட்டு அஃப்கோர்ஸ் நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போகிறோம். பட் என்னன்னா ஃபெடரல் கான்ஸ்டியூஷனை மதிக்காத ஒரு அரசாங்கம் என்பது அன்வார் இப்ராஹிம் அரசாங்கன்றது வந்து அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. இது வந்து எனக்கு வந்து பெருத்த
என்ன சொல்லுவாங்க, ஏமாற்றம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏமாந்து நம்ம 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த அடி மேலே அடி வாங்கிக்கிட்டு இருக்க சமுதாயம் நமக்கு தெரியும். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலாய்க்கார சமுதாயம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவரை நம்பக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. நம்பி ஏமாந்தவங்க நம்ம தான். சீனர்கள் வந்து இல்லை வேறு வழி இல்லை, நம்ம இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக அந்த ஒரு கட்சியை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட விருப்பம். பட் இந்திய சமுதாயம் வந்து பார்த்துக்கணும், இவர் இதான் மாற்றம் எதிர்பார்த்த சமுதாயத்திற்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது. அதுதான் வந்து அரப்பானுடைய ஆட்சி டேவிட் இந்த விஷயத்தில். போகிற போக்க பார்த்தா நம்மளோட இந்தியன் மினிஸ்டர் வந்து ஹலால் சர்டிஃபிகேட் எடுத்துங்க, அது நல்லது. ஏன் வந்து நீங்கள் மாட்டுக்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, அதையும் சாப்பிடுங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் பிற்பாடுவான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். சொல்லிடுவாங்க, அது கிட்ட வராரு. அவர் அதானே சொல்கிறாரு. நீ ஹலால் எடுக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, எடுங்க. அது வந்து நீயா சொல்கிற, நாங்கள் சாதாரண சாப்பாடு கடை, அவங்க இப்போ நம்ம போயிட்டு தாஷ்மி விலாஸில் சாப்பிட்றோம், புக்கித் அம்மூனில், இது புக்கிட் மண்டதசி முத்தியாரால், அவ்வளோ பெரிய பிள்ளையார் படம், அவ்வளோ பெரிய திருப்பதி வெங்கடாஜலபதி வச்சுருக்காங்க. நீங்கள் ஹலால் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் இறக்கி ஆகணும். நீங்கள் கும்பிட்ற சாமியை கூட உங்களோட ரெஸ்டாரண்ட் உள்ள வைக்க முடியாது. நான் கும்பிட்ற சாமியை என் பேரில் இப்போ லட்சுமி விலாஸ்னு வைக்கிறாங்க, இல்லை திருப்பதி விலாஸ்னு வைக்கிறாங்க, என்னமோ ஒரு நான் கும்பிட்ற சாமியை கூட என்னோட கடைக்குள்ளே என்னோட வியாபார இடத்துல வைக்க முடியாதுன்னா அப்பேற்பட்ட சுதந்திரம் வந்து என்ன சுதந்திரம்? நான் சும்மா சொன்னேன், நீ பாரு அதுக்கு போயிட்டு சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்கள சொல்கிறேன், அங்கே இருக்கிறவங்க வந்து இல்லை அந்த மாதிரி லீடர் இருக்காங்க. இப்போ அது நம்ம கேட்க போகணுமா, நம்ம வந்து கோமாளி, அப்புறம் என்னமோ சொன்னாங்க, ஜோக்கரா பரவாயில்ல, நம்ம ஜோக்கராகவே இருந்துட்டு போவோம். மக்கள் ஜோக்கர் தான் நினைக்கும். சரி சதீஷ், நான் நினைக்கிறேன் நம்ம அது இது மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன சொல்ல வரோன்ட்டு. ஸோ அதே வேலையில் வந்து அடுத்த டாபிக் நம்ம போவோம் சதீஷ். என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், இன்றைக்கி நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஆஃப்டர் ஈஷா அந்த புலி கேஸ் முடிஞ்சது. நம்ம வந்து வெறும் புலி கேஸ் தான் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுறது புலி. அன்டில் வந்து அகோங் போயிட்டு இதில் இன்வால்வ் பண்ணி அகோங் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அது மௌலிடி ரசூல் இதில் சொல்லியிருந்தார்ல. ஆமாம், இன்னும் அவர் தனியாக நேற்று வந்து மினிஸ்டர் எல்லாத்தையும் ஒரு மீட்டப் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. பூலி கேஸ் நடந்து இந்த இன்சிடென்ட் பற்றி பேசியிருக்காங்க, இந்த ஈஷா பேசுனது. ஸோ இது வந்து வேர்ல்டு வைட்டாக போயிடுச்சு. பட் வந்து எல்லாம் வந்து இப்போ அது நடந்த வயசு தான் அதெல்லாம் பேசுகிறாங்க. பட் எனக்கு வேறு கருத்து இருக்குது சதீஷ். இதில் இன்னும் பாதிக்கப்பட்டவங்க வேறு ஃபார்மில் பாதிக்கப்பட்டவங்க, இந்த ஸ்கேமில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காங்க சதீஷ். அந்த வேலையில் பார்த்தோன்னா சதீஷ், ஐசியை கொடுக்குறதோ சரி, அவங்களோட ஐடென்டிட்டியை டேட்டா விற்கிறதோ சரி, அப்புறம் வந்து அவங்களோட சொந்த அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் வந்து எவனோ ஒருத்தன் அவன் மாதம் 1000 வழி கொடுக்குறான்றான், நான் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை நம்ம போய் கொடுத்துருவோம், அவன் வந்துட்டு 1000 வழி கிடைக்கிது. இது நம்ம கூட பார்த்துருக்கோம் அந்த கேஸ். நினைக்கிறேன் நேற்று கூட நீங்கள் வந்து கூட அந்த கேஸ் பற்றி பேசியிருந்தேன் போகிறோம் அப்புறமா. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதே வருது பாரு. இந்த மாதிரி நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஆன்லைனில் அலோங்கு, அதுவும் இன்டைரக்டாக வந்து அதுவும் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சைபர் மூலிமா தான் நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வருது. அது நிறையா அலோங் பிரச்சனை, மிரட்டுறது, ஏசுறது, வீட்டுக்கு சாயத்தை ஊற்றுறது, அவங்களோட ஐசியை வாங்கிக்கிறது, அவங்களோட பேங்க் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பேங்க் கார்டை வந்து வேறு ஸ்கேமுக்கு பாய்க்கிறது. அப்புறம் இவங்க பிடிப்பட்டு போனோன்னா இவங்க போய்ட்டு என்ன செய்கிறாங்க, இந்த போலீஸும் வந்து பார்க்கலாம் என்ன செய்வாங்க, சிம்பிளாக ஃபைல் க்ளோஸ் பண்ணுறதுக்காக, ஓகே நீ தானே, உன்னோட பாஸ்போர்ட்டு, உன்னோட பேங்க் புக்கு, நீங்கள் உங்களோட இந்த பர்சன் வந்து இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஸ்கேமால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, உன் அக்கௌண்ட் தான் பாய்ச்சிருக்காங்க. இவங்களும் என்ன செய்யுது, ஆமாம் சரி நீ ஒத்துக்கிட்டோன்னா உனக்கு 400 வெள்ளி ஃபைனு. இது 400 வெள்ளி பேசிக்காக வருது. 400 வெள்ளி அப்படி இல்லைனா நீ வந்து இத்தனை வருஷம் ஜெயிலெலாம் இருக்கணும், நான் வந்து டிபிபிட்ட சொல்லி உனக்கு தண்டனை குறைச்சி 400 வெள்ளி, ஏன்னா கேஸ் ஃபைல் சுத்தம் பண்ணிட்டு, ஏன்னா அந்த ஸ்கேம் காசு அவ்வளோதான். ஸ்கேம் யார், அதை வந்து யார் சொல்லுவாங்க, தமிழில் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு, கல்டாய் அக்கௌண்ட், அது தமிழில் எப்படி சொல்லுவேன், என்ன சொல்லணும், நீங்கள் அக்கௌண்ட் கழுதுன்னு தான் சொல்லணும். அக்கௌண்ட் கழுதுன்னு தான் கல்டாய் அக்கௌண்ட், அதுதான். பட் அது கேட்டால் மொழி கழுத நம்ம அப்படி தான் சொல்லணும். நீ வந்து அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், நான் அப்படியே நேராக தான். அதுக்கு வேற என்ன வார்த்தை இருக்கா தமிழ் தெரில எனக்கு. அந்த மாதிரிக்கு அது நீட்டாக வரும். தன்னுடைய என்னது வங்கி கணக்கை பயன்படுத்திய அனுமதித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா அக்கௌண்ட் கல்டாய் தான். நம்ம மலேசியாவில் இருக்கோம்.
அது வந்து account கழுத. எதுக்கும் நீ வந்து தமிழ் நீ தமிழ் நல்லா பேசுவ, தமிழ் உனக்கு தெரியும். இல்ல நான் பட் அதை பார்த்தது இல்ல. நம்மளுக்கு வந்து மொழி வந்து இது டாபிக் உள்ள போயிட்டு இருக்கும்போது இது நான் பேசி ஆகணும். நீ பார்த்தனா நம்ம தமிழ் மொழியில வந்து இன்னைக்கு இவங்க பேசுறாங்க தெரியுமா, மில்லியன், ட்ரில்லியன், அந்த ஈலியன் என்னமோலாம் இருக்கு, ஜில்லியன் என்னமோலாம் இருக்கு. பட் அது வந்து தமிழ் வார்த்தையில இருக்கு, எங்கெங்க போயிருச்சு, இன்னும் டபுளா வரும், போயிருச்சு, மாமங்கம் வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ அந்த வேலையில பார்த்தனா இவன் கல்டாய் அக்கௌண்ட் சொல்றான். பட் கண்டிப்பா வந்து அப்படி யாருக்காச்சும் ஒரு இதை பற்றி தெரிஞ்சு இந்த கல்டாய் அக்கௌண்ட்னா என்னது, கல்டாய் அக்கௌண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட அவங்க வந்து ஸ்கேமில் மாட்டோன்னு தான் வந்து கல்டாய் அக்கௌண்ட், கல்டாய் டாடா. ஆமாம், கல்டாய் டாடானா இங்கேருந்து வெளியூருக்கு போயிட்டு அவங்க பேங்க்ல வச்சு கொண்டு எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு 5000 வழி கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களும் அங்கே போய் கொடுத்து போட்டு 5000 வழிக்காக மாட்டிக்கிட்டதுலாம் இருக்காங்க. இது வந்து கல்டாய் டாடா, கல்டாய் அக்கௌண்ட். ஸோ அந்த கல்டாய்ன்றது வந்து அந்த கழுதை வந்து அந்த பேக்கை மாட்டிக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் அதுதான் டிரான்ஸ்போர்ட் மை தான். ஸோ அதைத்தான் வந்து இவங்க வந்து அந்த அதைத்தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறது. இது ஏன் நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். என்னோட இதுவும் வந்து அதுதான் டிவி. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்களா அது வார்த்தை சொல்லும் போது எனக்கு அது வருது. மலேசியாவில் வந்து நம்ம தான் வந்து தமிழ் வார்த்தைகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கணிப்பொறின்றோம், கணினின்னு சொல்கிறோம் கம்ப்யூட்டரை. அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் வந்து அதை கம்ப்யூட்டர்னு தமிழில் எழுதுவாங்க, கம்ப்யூட்டர்னு தான் எழுதுவாங்க. மலேசியாவில் தான் கணினின்னு அதை மாற்றணும். இன்ஃபேக்ட் தமிழ் எழுத்து இருக்குல்ல மலேசியாவில், இப்போ நம்ம தமிழில் எழுதுகிறோம்ல, அதை கண்டுபிடிச்சது தமிழவங்க தான். ஸோ இதுக்கு வந்து மலேசிய தமிழர்களுக்கு வந்து இதை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேலஞ்சு. கல்டாய் அக்கௌண்ட்டை தமிழில் என்ன சொல்லலாம்? நமக்கு தெரிஞ்ச தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க, உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. கல்டாய் அக்கௌண்ட்டை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் நம்மளுக்கு தெரியும். அக்கௌண்ட் கழுத, அக்கௌண்ட் பேங்க், வங்கி கணக்கு கழுத, வங்கி புக்கு, அக்கௌண்ட் கழுத தான் சரியாக இருக்கும், புரியும் எல்லாருக்கும். வங்கி கணக்கு. சரி, அந்த அக்கௌண்ட் கழுத கதைக்கு நீங்கள் வாங்க. சரி ஓகே. அது இதோட சீரியஸான மேட்டர் இருக்குது பின்னால். ஸோ இது வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இஷா இறப்பு வந்து ஒரு கவலைக்குறையான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அது ஏன் இதை லிங்க் பண்ணி சொல்கிறேன்னா சதீஷ், அவங்க வந்து ரெப்போர்ட் பண்ணியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னே, இறப்பு வராத முன்னே 2 நாளைக்கு முன்னே அவங்க தற்கொலை பண்ணிக்க 2 நாளைக்கு முன்னே ரெப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அப்பயே நடவடிக்கை எடுத்திருந்தா அதுக்கு தகுந்தாப்பில் கால் பண்ணி அங்கே ஷாலினியை ஒரு கால் பண்ணியோ இல்லை டூடால் பேச கண்டுபிடிக்க முடியல கூட பரவாயில்ல, இந்த ஷாலினின்றத ஃபேஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ கால் பண்ணியோ பேசியிருந்தா இந்த கேர்ளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், போலீஸ் இருக்குது நம்ம கூட இருந்து சி. ஸோ அதெல்லாம் வந்து இந்த நடவடிக்கைக்கு போயிருக்குமான்ட்டு ஒரு கேள்விக்குறி. பட் வந்து போலீஸ் அதெல்லாம் இல்லை, இறந்து முடிஞ்சு தான் வந்து இன்றைக்கி வந்து போலீஸை வந்து சில பேர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஓ இவர் பிடிச்சிட்டாரு, அது அவர் வேலைல எவ்வளோ கேஸ் இருக்குது, அவங்க கரெக்டாக இந்தமாதிரி கேஸ் நிறையா இருக்குது, நம்மளே ரெப்போர்ட் பண்ணியிருக்கோம், ஒன்றுமே செய்ய மாட்டானுங்க. கேட்டால் என்எஃப்ஐயில் போட்டு கிடப்போம், இல்லை நம்ம மேலே ரெப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, போய்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு கிளம்பணும், ஃபோனை ஒண்டி தான் பிடிக்குவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அதை கூட செய்யலை. ஸோ அது இறந்து முடிஞ்சு தான் இன்றைக்கி வந்து பெரிய பிடிஆர்எம் வந்து பெரிய இது பண்ணிட்டமே ஒரு இது காமிக்கிறாங்க. ஸோ அதால் தான் நான் சொல்கிறேன் சதீஷ், இந்தமாதிரி இந்த கல்டாய் அக்கௌண்ட் இஷ்யூ என்னென்னு பார்த்தோன்னா, கல்டாய் அக்கௌண்ட்டும் சரி, இந்த டாடாவும் சரி, இந்த ஆன்லைனில் சிக்கிக்கிறவங்க நிறைய நடக்குது ஸ்கேம். ஸோ இந்த ஸ்கேம் வந்து இன்னும் டஷாடாக இருக்குது, அதால் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா, நான் இன்றைக்கி இந்த ஸ்கேமால் வந்து ஒரு 80,000 வழி தொலைச்சிட்டேன், ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நகையெல்லாம் எடுத்து பாசாக்கால் வச்சு கொடுத்துருக்கேன், அந்த வருமானம் வரும் அது மூலிமா, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இல்லை ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டிக்கு தெரியாத எடுத்து கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நடக்குது தெரியுமா சதீஷ். இதால் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் குடும்பத்தை சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிற விஷயம்லாம் இருக்குது, இல்லைன்னு இல்லை, இருக்குது, நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து வெளிச்சத்துக்கு வரல, ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ லைஃப் ஸ்டைலில் ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர் இல்லை. ஸோ அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும். அதாவது தான் நான் சொல்கிறேன், எஸ்கேஎம்எம் வந்து மல்டிமீடியா வந்து கம்யூனிகேஷன் அண்ட் மல்டிமீடியா மினிஸ்ட்ரி, எஸ்பெஷலி எம்சிஎம்சி, அவங்களோட ஸ்கோப் வந்து சரியான பெருசு சதீஷ். ஓகே, பட் அவங்க வந்து ஒன்று போலீஸை டிபெண்ட் பண்ணுறாங்க, போலீஸ் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஒன்ஸ் சைபர் வந்துட்டா 2 பேரும் பிரித்து பேசுவாங்க. பட் வந்து இன்னைக்கு உலகத்தில் அஃப்கோர்ஸ் இன் மலேசியாவில் கிரைம் ஆகக்கூடான இடம் பார்த்தினா முன்னமே இல்லை சதீஷ். வீடு பூண்டு திருடுறது, பேங்க் பூந்து திருடுறது, இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஸ்மார்ட் ஒயிட் காலர் கிரைம் தான் வந்து சைபரில் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் போயிட்டு இருக்கு. என்ன செய்கிறாங்கன்னா, போலீஸு விழுப்புணர்ச்சி சொல்கிறாங்க, வீடியோ செஞ்சுட்டு இதோ பாருங்க இந்த மாதிரி வரும் இதில் ஏமாந்துடாதீங்க. ஸோ உனக்கு தெரியுது இந்த மாதிரி வருதுன்ட்டு. பட் அது போலீஸோட பிளாட்ஃபார்மு. பட் மினிஸ்ட்ரி லெவலில்
இது யோசிக்காம அவனுக்கு என்னத்துக்கு வரானுங்க பார்த்தோன்னா, அரசியல்வாதிகள் நாட்டை நம்ம இதை பற்றி நம்ம பேசக்கூடாது, இதை நம்ம பிளாக் பண்ணணும். அரசாங்கத்தை பற்றி நீ கேவலம் பேச, இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தை பற்றி பேசக்கூடாது. ஸோ அதுக்கு பிளாக் பண்ணுவோம். எப்படி இதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கறது கூட கொடுக்குறானுங்க தவிர இந்த இந்த ஸ்கேம்க்கு வந்து எப்படி இதை ரெக்டிஃபைட் பண்ணணும், எப்படி இதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு தட் இஸ் ஒரு லூஸான ஒரு டேஞ்சரஸான லைஃப்பில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்ரி சிங்கிள் யார் ஃபோன் வச்சுருந்தாலும் அவங்க எல்லாம் டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். எனி டைம் நீ வந்து உன்னை கோன் பண்ணிடலாம், எனி டைம் உன்னை வந்து ஏமாத்திடலாம், எனி டைம் உன்னை வந்து கொண்டுடலாம், எனி டைம் என்ன வேணா செய்யலான்ட்டு இன்னைக்கு உலகம் அந்த நோக்கி போய்கிட்டு இருக்கு. பட் பார்லிமெண்ட்டில் போய்ட்டு மினிஸ்டர் என்ன பேசுகிறாங்கன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சைபர் புலி நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒரு கோர்ட்டை உருவாக்கணும். அந்த மாகாமடையனுக்கு இது வந்து ஒரு ட்ரெயினாக போச்சு. மாகாமடையன் வருது, சரி கோச்சிக்காதீங்க, சரி அந்த மாகாமடையங்க தான். இவனுங்க போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, சைபர் புலி நிறையா இருக்குது, இதுக்கு ஒரு கோர்ட் கொண்டு வரணுன்றாரு. அவனுக்கு தெரியல, லாயர் வேற லாயரு இதே டூத்தா மக்காமால மக்காமா சைபர் இருக்கு. ஆமாம், ரைட்டா இல்லையா? நம்மள அங்கே தான் சார்ஜ் பண்ண எங்களை சார்ஜ் பண்ணியிருக்கானுங்க, அதை சார்ஜ் பண்ணியிருக்காங்க நம்மள. இது கூட தெரியாத இருக்கு பாரு. ஸோ ஆக்சுவலி நாட்டுக்கு வந்து சதீஷ் என்னை கேட்ட அந்த லா வந்து அஃப்கோர்ஸ் நீ டைட்டன் பண்ணணும், இதெல்லாம் ஒன்று. அதால் தான் நான் வந்து மீண்டும் நான் சொல்கிறேன், வை நாட் எல்லாம் ஜென்வினாகவே இருப்போமே. நீ வந்து பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம், நீ திருடுறியா, நீ பின்னால் யாருன்னு நம்மளுக்கு தெரியும், தான் திருடிட்டு இருக்கான்ட்டு. ரைட்டா இல்லை? இப்போ தெரியல. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஐடென்டிட்டி 5 இதெல்லாம் இதை செய்யணும் சொல்லணும், டேட்டா வந்து நீ காமிச்சாகணும். இன்னைக்கு வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு இந்த டேட்டா ப்ரொடெக்ஷனுக்குள்ள இந்த கிரிமினல்லாம் ஒழிஞ்சிருக்காங்க. டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளோட டேட்டா வந்து அவ்வளோ ப்ரொடெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம கொடுக்குற கவர்மெண்ட்டே தான் டேட்டா வித்துடுறானுங்க. டெய்லி தான் நம்மளுக்கு கால் வருது நாடிக்கும். அப்புறம் பேங்க்லேருந்து முதல்ல எனக்கு மெசேஜ் பண்ணுறான், நான் உனக்கு 2.5 லட்சம் சொல்லி லோன் கொடுக்குறேன்ட்டு. நான் லோனே கேட்கல, உங்கள்கிட்ட யார் கொடுத்தான்னு கேட்டால், இல்லை இது வந்து எங்களோட கஸ்டமர் இதுலேருந்து வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ பேங்க்லேருந்து லீக் ஆகுது. ஸ்கூல்ஸ்லேருந்து பிள்ளைங்க வந்து 17 வயசு ஆனவுடனே எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் கையிலையும் ப்ரைவேட் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கையிலையும் போய் சேர்ந்துருது. ஸோ நம்ம டாட்டா எல்லாமே டேவிட் இதில் நீங்கள் சொல்கிறதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து புது இது கொண்டு வராங்க, புது சிஸ்டம். நம்ம இதுக்கு மேலே வந்து ஐசி வந்து கொண்டு போக தேவையில்லை. டிஜிட்டல் ஐடி நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், நம்ம 2 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணோம் அன்றைக்கி. பண்ணுமே நீ வந்துருச்சு அவனுக்கு வந்துருச்சு, அதுவும் என்னோட இதில். ஸோ மை டிஜிட்டல் ஐடின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே கர்பால் சிங் மாவன் வச்சிருப்பாரு நம்ம டாட்டா அவர்கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இப்போ நீங்கள் வந்து எங்கேனாச்சும் வந்து உங்களோட டிஜிட்டல் ஐடியை நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னா இங்கே காமிங்க ரவி, இது காமி, அதுதான் இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இதுதான் மை டிஜிட்டல், இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிஹாட் டிஜிட்டல் ஐடின்ட்டு இதில் வந்து டிஜிட்டல் ஐடி சாப் ஜாரியிலேருந்து எல்லாமே இதில் வந்து வந்துடும். அதோட முக்கியமாக அந்த டிஜிட்டல் ஐடி வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த இடத்துல போய்ட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட டிஜிட்டல் ஐடி இந்த ஐசி தான் சொல்லிட்டு அது வந்து கீன் பண்ணிக்கும். ஸோ இது எவ்வளோ சேஃபாக இருக்க போகுது. முந்தி மாய் ஜாத்ராலேருந்து நம்ம டாட்டா எவ்வளோ போணுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்சுவலி இப்போ எல்லா டேட்டா அங்கேயே தான் போயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வளர இந்த மாதிரி ஸ்கேமர்ஸும் வளர்ந்துக்கிட்டு வராங்க. நம்மளோட டாட்டா வந்து ப்ரொடெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரில. ஒன்று அது இன்னொன்று மறுபடியும் டேவிட், இவனுங்க வந்து இந்த டிஜிட்டல் இந்த கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த இவங்கெல்லாம் டிஜிட்டல் விட்டுருங்களேன். கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அன்வாரை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது, பப்ளிக் இதை பேப்பருங்க அதாவது சோஷியல் மீடியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளை பற்றி யாரும் பேசக்கூடாது, அப்புறம் வந்து 3R யூஸ் பண்ணணும், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உண்மையானதை விட்டுறாங்க. இந்த உனக்கு வந்து ஃபேக் அக்கௌண்ட் தான் பிரச்சனைனா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஐசியை வச்சு நீ அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண. இப்போ ஏறக்குறைய வந்து ஃபேஸ்புக் வந்து அப்படி தான், உங்களோட வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற அக்கௌண்ட்னா வந்து உங்களுக்கு இது வேணும். தென் ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேக் அக்கௌண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப இதாக இது பண்ணுறாங்க. நீ டிக்டாக்கிட்ட பேசுனா டிக்டாக் வந்து அது கொண்டு வரதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மலேசியாவில் பிஸ்னஸ் இருக்குது. அதை விட்டுட்டு டிக்டாக் பேனுக்கு போகிறானுங்க. ஏன்னா டிக்டாக்னால தான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வருது. நேற்று இந்தியன் செட்டில்மெண்ட் இஷ்யூ கூட உங்களோட நான் அதை பார்க்குறப்ப 120,000 வந்துருச்சு. 120,000 நாளைக்கு இது எபிசோட் வரப்போ வந்து 2 லட்சத்துக்கிட்ட வந்தாலும் வந்துடும். பேன் பண்ணிடுறேன் அந்த மாதிரி இல்லை, நீ அந்த மாதிரி டோட்டல் பேன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு அவங்களோட டீட்டெயில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபைல் அ கேஸ் அகெயின்ஸ்ட் தெம். ஏன் நீ அதை செய்ய மாட்டேற கவர்மெண்ட்? ஆஃப்கோர்ஸ் அதுலேயும் வந்து என்னென்னா வேற ஆள் ஐசியை வச்சு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க கீழாக்காரனோட ஐசியை வச்சு வந்து அக்கௌண்ட்லாம் திறப்பானுங்க, அதெல்லாம் வேறு. பட் த திங் இஸ்
அதோட இது வந்து ரொம்ப குறவாக இருக்கும். அந்த கில்டா அக்கௌண்ட்டுக்கு நான் வரேன் டிவி. நான் நேற்று எனக்கு வந்து அந்த காலில் வந்து அந்த லேடி வந்து ஒரு ஏற்கனவே வந்து இந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு என்னமோ லோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேங்க்கில் ஆஃபீஸராக இருந்தப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கால் பண்ணி அதோட பேசி என்னன்னு கேட்டிங்கன்னா, டிக்டாக்ல வந்து ஒரு சைனீஸ் லேடி வந்து அந்த லேடி கிட்ட சொன்னாங்களாம், மாதம் உனக்கு நான் 1200 கொடுத்துறேன், உன் அக்கௌண்ட் வந்து எங்களை பாய்ச்சிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 400 தான் கொடுத்தாங்களாம். அந்த அக்கௌண்ட்டை பாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த லேடி ஓடி ஒளிஞ்சு கடைசியாக வந்து போலீஸ் பிடிச்சோடனே நான் இந்த லேடிக்கிட்ட காட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து மாட்டி விட்டு இவங்க வந்து ப்ரெஷர்லாம் ஏறி போய் எனக்கு நேற்று ஃபோன் அடித்து கெஞ்சுறாங்க, வாங்க நாங்கள் வந்து இது பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே நான் வரேன் அப்படின்னு. ஸோ இதில் என்ன தெரியுதுனாடிவே இந்த கில்டா அக்கௌண்ட்டு இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபையாக முடிக்க பார்க்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து உண்மையிலே ஸ்ட்ரிஞ்சனாக போகணும்னு நினச்சிச்சின்னா அந்த கார்ட்டை வச்சு அவங்க எந்த அக்கௌண்ட்டில் இப்போ வந்து கில்டா அக்கௌண்ட்டை நீ பிடிக்கிற ஒன்றுடவே இந்த கார்ட்லேருந்து எந்த இடத்துல வந்து, ஏன்னா இப்போ வந்து நம்மளை காசு ஒருத்தவங்க ஏமாற்றிருக்காங்கன்னா நம்ம போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறோம்னாடிவே அந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட்டில் தான் நான் காசு போட்டேன், இந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து எங்கேருந்து காசு விலையாக்கியிருக்காங்க இந்த ஏடிஎம் மிஷினில். அந்த ஏடிஎம் மிஷினில் கண்டிப்பாக சிசிடிவி இருக்கணும். இப்போ ஒன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின்லேயே வந்து உள்ளுக்கு வந்து அந்த கேமரா வச்சிடுறாங்க, யார் காசு எடுக்கிறாங்கன்னு கேமராவில் தெரியும். ஸோ அவன் ஃபேஸ் மாஸ்க் போட்டு அட்லீஸ்ட் அவனோட எதனாச்சும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும் பாருங்க. அதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி 400 நீ வந்து குத்தத்தை ஒத்துக்கோ 400 முடிச்சுட்டு ஸ்கேம் ஆனவங்களுக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு நியாயம் இல்லை, அந்த அக்கௌண்ட்டை கொடுத்து ஏமாந்தவங்களுக்கும் வந்து என்னென்னா வாழ்க்கை முழுக்க அவங்களோட ரெக்கார்டில் வந்து அந்த கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கும். ஸோ இதுதான் டிவி நான் பார்க்குறேன். மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும், அந்த அரசாங்கத்தை நம்பி ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தில். இல்லை சதீஷ், அதான் நீ சொல்கிறது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நிறையா நடந்துக்கிட்டு இருக்குன்ற பெரிய ஓலியமில் நடந்துக்கிட்டு இருக்கு. முன்ன வந்து அஃப்கோர்ஸ் ஏமாற்றுவாங்க, நிறையா கூட்டு பிடிக்கிற ஏமாற்றுவாங்க, இதெல்லாம் பேசிக் பாறேன். எல்லாம் வந்து இந்த சின்ன விஷயமா நினைக்கிறாங்க, கூட்டு தானே பிடிச்சிக்காங்கன்னு. இந்த ஆன்லைனில் கூட்டில் எவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க தெரியுமா? ஆன்லைனில் கூட்டு பிடிக்கிறது. அப்புறம் இப்போ இதில் ஒரு நியூஸு சதீஷ், போலீஸ் வந்து ஆக்ஷனே எடுக்கலை, எத்தனையோ போலீஸில் போட்டு போயிடுச்சு. பிள்ளையை காமிச்சு, பேபியை காமிச்சு, நான் வந்து இந்த பினாங் தான் சொல்லி பேபியை காமிச்சிட்டு இந்த பேபியை வந்து தத்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, டாக்குமெண்டேஷன்லாம் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே கொடுத்துறோம், என்னென்ன வேணும், பிள்ளை ஹைட்டு காட்டு, இந்த பிள்ளை பிறந்தது அவங்க அம்மாவோட, இந்த மாதிரிலாம் காமிச்சு ஆளுங்க என்ன செய்யுது, ஏமாறுறவங்க இருக்காங்க பாரு. நீங்கள் என்ன பண்ணணும், நேராக வந்து பார்த்துட்டு காசை கொடுக்கணும். இல்லை நீங்கள் பேங்கிங் பண்ணுங்கள், நாங்கள் அந்த ப்ராசஸாக செய்கிறோம், கோர்ட்டுக்கு போனோம், லாயர் எடுத்து இன்னும் அந்த ப்ராசஸ் மாற்றணும்னா சொல்லி காசை போட்டு விட்றாங்களா, அதோட இலாம். பட் அதே ஆக்டிவ், அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்குது, வேற ஆளை ஏமாற்றிக்கிட்டு இவங்களை வந்து பிளாக்கு. இவங்க போய் கால் பண்ணால் ஃபோன் எடுக்கிறது இல்லை, வேறு ஃபோன்லேருந்து அடிச்சா முதல் கேட்குறது யாருன்ட்டு, அந்த ஆள் பேசுகிறோன்னா பிளாக் பண்ணிடுறது அந்த நம்பரையும். தைரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் மூஞ்ச காமிச்சு, புள்ள மூஞ்செல்லாம் காமிச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் நிறையா வருது. நம்ம ஆளுங்க என்ன இப்போ என்ன ஏன் மாட்டிக்கிறாங்க? இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நீ ஏன் போய் மாட்டிக்கிறீங்க, டெஸ்பரேட். ஏன்னா இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்காங்க மக்கள். ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து பணம் வருமே, அந்த பணத்தை வச்சு நான் என் குடும்பத்தை பார்த்துக்குவேன், இந்த பணத்தை வச்சு நான் அலோன் காசு கட்டுவேன், இதை வச்சு நான் பிள்ளைங்களை படிக்க வைப்பேனே, ஏன் சாப்பிடுவேனே, நான் அதுக்கு தான் தவிர பணக்காரங்க வேற. சில இது வந்து ஸ்கேம் எப்படின்னா 1 லட்சம் சொல்லி 2 லட்சம் சொல்லி போட்டிருப்பாங்க, டபுளாக எடுத்து கொடுக்குறேன்ட்டு இவங்க போட்டு பேங்க்ல அப்படியே போடுறது. அதெல்லாம் பேராசை, காசு இருக்கிறவங்க பேராசை. பட் ஏமாறுறாங்க தானே சதீஷ், அந்த மாதிரி ஆளுங்க தான் அந்த சதீஷ். ஏன்னா காசை போட்டுட்டு கிடைக்கலன்னு டிப்ரெஷன் ஆகி தற்கொலை பண்ணிக்கிறது. ஏன்னா வீட்டுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி கேஸ் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நாட்டில். பட்டு மினிஸ்ட்ரி வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் அது என்னமோலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சதீஷ். கட்டுப்பாக இருக்குது. உண்மையாக ஆத்திரம் வருது. என்ன செய்யணும் நாங்கள் அரசாங்கம்? அஃப்கோர்ஸ் தே ஆர் த ஆஃபீஸர்ஸ் வச்சுருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர், அவங்களும் வந்து அவங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு நாட்டில் வந்து போலீஸோ சரி, பொங்கோட்காஸோ சரி, இதுக்கு நான் நினைக்கிறேன் இப்போது தேர்ஸ் அ டைம்லாம் வந்துருச்சு. சைபர் வேர்ல்டு வந்து இஸ் மோர் டேஞ்சரஸ். ஆமாம். தென் இப்போ கன்வென்ஷன் கிரைம் அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாம், எல்லாம் சைபர் தான். இப்போ சைபர் தான் பயங்கரமாக போய்ட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணணும் நாடுனா, இன்றைக்கி என்ன செய்யணும் கவர்மெண்ட்னா, இப்போ ஆஃபீஸர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து இந்த சைபர் லைனை வந்து இப்போ ஃபுல்லாக போக சொல்லணும். நீங்கள் வந்து சைபர் பற்றி போகிறவங்கள டிகிரி வச்சுருக்கணும் சைபரில், ஸ்பெஷலைஸ் இன் சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அவங்க. ஸோ அவங்க வந்தால் தான் தெரியுமா தென் இதை வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி உட்காந்துருக்கிற ஆஃபீஸர் வந்து
அவருக்கும் நம்ம மாதிரி தான் நாலேஜ் இருக்கும். பேசிக் டிக்டாக்கு இது நான் என்ன டிபெண்ட் பண்ணுவேன் எம்சிஎம்சி. நான் எம்சிஎம்சிக்கு அனுப்பிட்டு உட்காந்துருக்கணும், அவன் பதில் சொல்கிறேன்னு. எம்சிஎம்சியில் உட்காந்துருக்கணும் யாருன்னே தெரியாது. நீ சாதாரண பேசிக் ஒரு யூடிஎம்ல படிச்சுட்டு யூஐடிஎம்ல படிச்சுட்டு வந்தவனுக்கு போயிட்டு அங்கே உட்கார வச்சா அவனும் அந்த பேசிக் தான் இருப்பான். ரைட்டா இல்லையா? இல்லை டேவிட், நான் என்ன சொல்கிறேன்னா எம்சிஎம்சியில் வந்து இதுக்கான பக்காரான் இருக்குது, அவனுங்க எடுக்கிறானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் கான்வர்சேஷனை அழிச்சா கூட அவங்களால வந்து அந்த டாட்டா வந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியுது. ஜெயின் ராயன்லாம் தட் மீன்ஸ் வந்து அவனுங்கள்ட்ட அந்த கப்பக்காரன் இருக்குது. மேபி கேஸ் பை கேஸ் தான். அந்த கேஸ் வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸ்னா ஆக்ஷன் எடுக்கிறானுங்க, இல்லைனா அப்படியே போட்டுறது. ஏன்னா ஒன்றே நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒன்று அவனுக்கு ஓவர்லோடான கேசஸ் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால வந்து அவன் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கலாம். இன்னொன்று விஐபி கேஸு, ஹை ப்ரொஃபைல் கேஸ், இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறது இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த கவர்மெண்ட் தான் வந்து ரெக்டிஃபை பண்ணும். அந்த இடத்துல ஆஃபீஸர் பத்தலையா, ஆஃபீஸர் தம்பா பண்ணு. ஒரு நெகிரிலையும் வந்து எம்சிஎம்சி இருக்குது. நெகிரி எம்சிஎம்சி வந்து கமிஷன் தெரியுங்களா? கமிஷன்னா வந்து சுருஹான் ஜாயா கம்யூனிகேஷன் அண்ட் மல்டிமீடியா மலேசியா. ஸோ தட் மீன்ஸ் வந்து நீ வந்து அகோங்கோட நேரடி பவர் கீழே உருவாக்கப்பட்ட ஒரு சுருஹான் ஜாயா. உனக்கு என்ன வந்து கஷ்டம், நீ வந்து புது ஆள், கவர்மெண்ட் வந்து உனக்கு வந்து ஃபண்டிங் தாராளமாக கொடுக்கலாம். நீ அதை விட்டுட்டு தேவையில்லாததுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை செலவு பண்ணுறத விட இதுக்கு நீ வந்து கொடுக்கலாம். இதுக்கு நீ கொடுத்துட்டு ட்ரெயின் பண்ண எல்லாத்தையும் இமிடியேட் கேஸ் வருதா. இப்போ தான் வந்து புதுசாக சொல்கிறாங்க, இல்லை பேங்க் வந்து மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டியில் இந்த ஸ்கேமரில் இதில் வந்து பேங்கோட மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பேங்க் வந்து அந்த காசை திருப்பி போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ தான் அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னோட எம்சி என்ன பண்ணுறாங்க, அனாயோவை பற்றி கமெண்ட் போட்டால் அந்த போஸ்ட்டை வந்து மலேசியாவில் பார்க்க முடியாத மாதிரி பிளாக் பண்ணுற. ஏன்னா மினிஸ்டரை சைபர் புலி பண்ணுறாங்கன்ட்டு இங்கே கல்டா அக்கௌண்ட் இருக்குது, இவ்வளோ ஸ்கேமிங் நடக்குது. இன்னொன்று வந்து சைபர் புலிங் ஒரு பிள்ளை வந்து உயிரே இழந்திருக்கு. ஏன் அதிலெல்லாம் உங்களோட ஆக்ஷன் வந்து சீக்கிரமாக நீங்கள் எடுக்க மாட்டீங்க? இல்லை ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கணும் டேவிட். இந்த சைபர் டிவிஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. சைபர் டிவிஷன் சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் எல்லா போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்லையும் சைபர் டிவிஷன் தனியாக உருவாக்குங்க. இப்போ வந்து கமர்ஷியல் கிரைம் கீழே தான் தெரியுமா இருக்குது. ஸ்கேம்லாம் வந்து ஜேஎஸ்ஜேகே கமர்ஷியல் கிரைம். அதில் வந்து எந்த மாதிரி ஃப்ராடு ஒருத்தன் ஃப்ராடு எனக்கு தெரிஞ்சவன் மலேசியாக்கே தெரிஞ்சவன் ஒருத்தன் ஃப்ராடு இருக்கான், அடியேன்னு சொல்லிக்கிட்டு தெரியும் பாருங்க. போயிட்டு ஒரு லேடி கிட்ட வந்து நான் லாயர்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ஏமாத்தியிருக்கான், 5000 வழி வாங்கியிருக்கான். அந்த கேஸில் அந்த லேடி ரிப்போர்ட் பண்ணி ஏறக்குறைய 1 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் வந்து அவனை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் கூட எடுக்கல. அந்த லெவலுக்கு இருக்காங்க நம்ம ஜேஎஸ்ஜேகே. அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹை லெவலான சைபர் செக்யூரிட்டி இஷ்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ இதாக போவாங்க, சீரியஸாக போவாங்க அவங்க. நிறையா பேர் கம்ப்ளைண்ட் வந்தால் இதில் வந்து தர மாட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நம்பரை வச்சுட்டு இங்கே ஏமாற்றிட்டு அவன் வந்து பாய்ச்சிக்கிட்டே இருந்தானா பரவாயில்ல. ஒரு நம்பரை பாய்ச்சிட்டு இங்கே ஒரு 50,000 வழி ஏமாற்றிட்டு காணா போயிட்டானா அது அப்படி ஒரு ஒருத்தன் தானே. அதே வந்து அவன் வந்து ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் வழி ஏமாத்துறானா அப்போ தான் வந்து அது சீரியஸ். 50,000 வழி ஏமாத்துறானா சின்ன கேஸுன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கனால தான் இந்த மாதிரி கிரைம்ஸும் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. சைபர் செக்யூரிட்டி டிவிஷன் வந்து போலீஸ்கிட்ட உருவாக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்தால் ஃபொரென்சிக் அனுப்புகிறானுங்க, எம்சிஎம்சிக்கு அனுப்புகிறானுங்க. அங்கே எம்சிஎம்சி தான் வந்து சரி. நீ ஏன் போலீஸ்க்குள்ளே வந்து தனியாக ஒரு டிவிஷன் உருவாக்க முடியாது? என்ன கேட்டிங்கன்னா வந்து டிராஃபிக் யூனிட்னு ஒன்று தேவையே இல்லை போலீஸில். டிராஃபிக் யூனிட் அங்கே அதுக்கு தான் ஜேபிஜே இருக்கானே. அங்கே அதுக்கு ஒரு டிவிஷன் வச்சு நீங்கள் ஓட்டுறீங்க. ஏன் வந்து இதுக்கு தனியாக ஒரு டிவிஷன் வைக்கக்கூடாது? அது டிராஃபிக் யூனிட் வந்து ஒன் ஆஃப் த நான் ஓப்பனாக சொல்கிறேன் டேவிட், என் மேலே அவங்க சடிஷன் போடலாம். டிராஃபிக் யூனிட் போலீஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்டட் யூனிட் இன் மலேசியா. நான் வந்து பினாங் சிபிஓ கூட நான் வந்து அடூனா இருக்கிறப்ப மீட்டிங் நடந்தப்போ நான் சொன்னேன், நம்பலைன்னா நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து மற்ற ஆளுங்களை வந்து இது பண்ண போயிட்டு அனுப்பு, பிஎம்மோட ஐபிடி இது டிராஃபிக் ஆஃபீஸ்க்கு அனுப்பு. அங்கே பாரு எல்லாம் ஊழாட்டு தான் உட்காந்துருக்கானுங்க, எவ்வளோ கரப்ஷன் அங்கே நடக்குதுன்னு நீ பாருன்ட்டு. அந்த டிவிஷனை நீ டிஸ்மேண்டல் பண்ணிவிட்டு ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணி சைபர் டிவிஷன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா? கவர்மெண்ட் டைம் வந்துருச்சு சீரியஸாக இதை பார்க்கறதுக்கு. ஏன்னா உயிர் போயிருக்கு, பணம் பில்லியன் கணக்கில் பிளாக் அக்கௌண்ட் பில்லியன் கணக்கில் போயிருக்கா. நீங்க தான் சொன்னாங்க பில்லியன் கணக்கு, பில்லியன் 11 பில்லியன் நினைக்கிறேன். ஆமா, பில்லியன் கணக்கில் லாஸ் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் சொல்ல முடியாது, மக்களுக்கு லாஸ். உயிர் போயிருக்கு, ஏமாற்றம் நடக்குது, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, சாவுறாங்க, என்னென்னமோ நடக்குது. பட் அந்த சைபரை வந்து நீ சொல்ற மாதிரி சும்மா ஒரு கிரைம் கமர்ஷியல் கிரைம் அங்கே திணிக்கிறதோட சைபர் டிவிஷன் நீ வச்சு ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி வந்துருச்சு சதீஷ். நம்ம அந்த 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 வேர்ல்டில் இருக்கும் சதீஷ், அந்த உலகத்தில் இருக்கும். இப்போ அந்த சைபர் உலகத்தில் சதீஷ் எல்லாமே சைபர் சதீஷ். இது ஏன் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் சதீஷ்? என்னை கேட்டால் சதீஷ், என்னைய கேட்டால் நீ சொல்கிற ரைட் தான். டிராஃபிக் எடுத்துரு, டிராஃபிக் தேவை. இப்போ தான் ஜேபிஜே தான் நொண்டா பண்ணுறாங்களா? ஆமாம், அவன் பார்த்துக்கிட்டோம்.
லோக்கல் கவுன்சில் வந்து டிராஃபிக்கை பார்த்துக்கிட்டோம், ஆமா ஜேமை பார்த்துக்கிட்டோம். ஆமா அதுதானே. நம்ம சிப்ராங் பிராயில் நம்ம ரெக்ரூட் பண்ணிக்கோம், அவனுக்கு ஃபானை கொடு, அவன் ரோடு பார்த்துக்கிட்டோம். ரைட். ஏன்னா அவன் தானே மேனேஜ் பண்ணுறான். ஆமா அவன் தான் பிபிகேஎல் தானே இப்போ வந்து மேனேஜ் பண்ணுறான். டிராஃபிக் லைட் வந்து லோக்கல் கவுன்சில் லோக்கல் கவுன்சில் அவன் பார்த்துக்கிட்டோம். அவன் பார்த்துக்கிட்டோம். ஏன் வந்து டிராஃபிக்கை இது பண்ணிட்டு நீ சொல்கிற மாதிரி புது ஆஃபீஸர்ஸை மஸ்ட் மேக் ஷுவர் அவன் வந்து டிகிரி எடுத்துருக்கணும் சைபர் செக்யூரிட்டி, சைபர் சம்பந்தப்பட்ட இஷ்யூல. நீ சாதாரண எஸ்பிஎம் எடுத்துட்ட, நீ வந்து ஒரு லா படிச்சுட்டு வந்துட்டனா அவனை வந்து இன்ஸ்பெக்டரா போடாம நீ இது வந்து சீரியஸ் இல்ல நீ அங்க வந்துட்டனா நீ போயிட்டு ஸ்பெஷலைஸ் பண்ணு, உன்னோட இதுல வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணு, சைபர் செக்யூரிட்டியில வந்து நீ ஸ்பெஷலைஸ் பண்ணு, தென் யூ பிகம் அ சைபர் செக்யூரிட்டி டிவிஷன். அதுக்கு நீ ஒரு டிவிஷன் வை. என்ன டேவிட் என்ன சொல்லுவாங்க, கம்யூனிட்டி போலீசிங்க்கு தனியா ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்காங்க, எல்லா ஸ்டேட்லயும் இருக்காங்க. கம்யூனிட்டி போலீசிங்னா அவுட்ரீச், போலீஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறது, அது கம்யூனிட்டி போலீசிங். முக்காவாசி போலீஸ் இமேஜ் நல்லா இருக்குன்னு அதுக்கு நீ வச்சிருக்க. சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து தனியா சைபர் டிவிஷன் போலீஸ் ஒன்று வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் இப்போ என்ன சிம்பிளாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து கேட் அடைக்க சொல்கிறாங்க 10 மணிக்கு. பட் அந்த சைபர் வேர்ல்டு வந்து ஓப்பனாக இருக்குது, 24 hours 365 days வந்து ஓப்பனாக இருக்குது. இதுதான் சதீஷ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கேட்டை அடைக்கிறாங்க 10 மணிக்கு மேனுவலாக. அது எப்படின்னா மேனுவலாக சொல்ல முடியாது, நிஜமாக நீங்கள் வந்து கேட்டை அடைக்கிற 10 மணிக்கு ரியாலிட்டியில். பட் வந்து சைபர் கிரைம் வந்து 24 hours வேலை செய்கிறாங்க, திறந்துருக்கு. ஸோ வெளி உலகத்தில் ஐபிஎன் அங்கே விபிஎன் அங்கே மாற்றி தேட்ஸ் அ வே டு செட்டில் சதீஷ். எதாவது சொல்ல முடியும், அந்த மக்களுக்கு புரியும். அப்படி உங்களோட கருத்து என்ன இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வைக்கலாம். சதீஷ் ரொம்ப சீரியஸாக நம்ம இந்த செமாங் புக்கை கொண்டு போய்ட்டு நினைக்கிறோம் 3 டாப்பிக்கு. ஸோ அதால் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்தில் சதீஷ் இன்றைக்கி உலகமே ரசித்து பார்க்குறது, உலகமே எல்லாமே இப்போ வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2 டோர்னமெண்ட். ஆமாம். என்னென்னு பார்த்தோன்னா யூரோப் கப், ஓகே 24 அண்ட் கோப்பா அமெரிக்கா. ஆமாம். ஸோ இது 2 வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கிது. ஓகே சதீஷ் 2 ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிது. ஸோ கண்ணு முழிச்சு எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாமே வந்து இதில் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க பாரு. இதில் எவ்வளோ எம்சி லீவு அது இதெல்லாம் போட்டுட்டு கண்ணை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு முழிச்சு பார்த்துட்டு மறுநாள் வேலைக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு, இருந்தாலும் மறுநாள் ஒரு கேம் இருக்கடா சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு தூக்கத்தை தூங்கிட்டு அவசரமாக அலாம் வச்சு எழுஞ்சி கேமை பார்க்குறது வந்து இந்த உலகத்தில் தெரியுமா. வேறு டைம் லைனில் இருந்தால் கூட உலகத்தில் வந்து 24 hours டைம் டிஃப்ரெண்டாக இருக்குது பாரு. இன்றைக்கி நம்ம வந்து காலைட்டி 3 மணி கேம் யூரோ கப் பார்த்தோன்னா, ஸோ அந்த கோப்பா அமெரிக்கா வந்து அட்லீஸ்ட் மார்னிங்கில் வருது, 8 o'clock வரும். பட் வேலை டைம் ஆகும். அந்த ஃபோனில் திருட்டுத்தனமாக அந்த கேமை பார்க்குறது. ஸோ இதெல்லாம் நடக்கும். இதில் கேம்பிளிங் நடக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேட்டிங் பண்ணிக்குவாங்க. ஈவன் தோ அது இலீகல் சொல்கிறாங்க, அது பட் தட்ஸ் ஸ்மாங் ஆட்ல அது அந்த ஸ்பாட்டோட ஹீட்டு அப்படி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான கேம் சதீஷ். அந்த கேம் எப்போ ஃபைனலு, அது இப்போ என்னென்ன டீம் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஃபுட்பால் வந்து என்னோட பேஷன் ஒரு டைமில். பட் நம்ப மாட்டேன், ஒரு கேம் கூட நான் பார்க்கல. நானும் தான் ஒரு கேம் கூட பார்க்கல. நான் அன்றைக்கி ஒரே ஒரு கேம் பார்த்தேன். எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அது ஓடும். அது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பு, இந்த வாட்ஸ்அப் குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனமா எல்லாமே ஓடும். பட் அவங்க கூட பயங்கரமான இவரை திப்பிக்குவாங்க, அது இந்த டீமுன்னுக்குவாங்க. ஸோ நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஓடிட்டுருக்கோம் இந்த டைமில். மக்கள் கைங்களா எஸ்பெஷலி இந்த ஃபுட்பால் லவர்ஸ் பார்த்தோன்னா. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இது மூலிமா தான் நானும் தெரிஞ்சுக்கோம் பாரு என்ன ஸ்கோரிங் அதை பார்க்குறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து தூங்கி தபலே முடியாது, டைம் இல்லை. இது எடுத்து பார்த்தோமா நாளைக்கு காலாட்டி கமிட் பண்ணிருக்கோம். சதீஷ் இப்போ என்ன டீம் வந்து என்ன இதில் இருக்குது சதீஷ்? ஓகே டேவிட், ஃபைனலில் வந்து ஸ்பெயின் அண்ட் இங்கிலாந்து வந்து புந்திருக்காங்க. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் சோ லாங் 1966 வந்து இங்கிலாந்து வேர்ல்ட் கப் எடுத்ததுக்கு பிறகு வந்து ஒரு மேஜரான ஒரு டோர்னமெண்ட் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சதில்லை. ஸோ நான் வந்து இங்கிலாந்து ஃபேன்லாம். பட் என்னன்னா ஒரு இங்கிலாந்து கேம் கூட பார்க்கல. அன்றைக்கி வந்து பார்க்கணும்னு நினச்சேன். பட் ஏன்னா தேர்ஸ்டே காலையிலே நம்ம நேற்று காலையிலே வந்து கேஎலுக்கு போகணுன்றனால தூக்கம் பத்தாதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் ஏந்திரிச்சு பார்த்தா காலையிலே 2-1 ஜெயிச்சிருந்தாங்க. நெதர்லாண்ட்ஸ் வந்து 2-1 ஜெயிச்சு செமிஃபைனலில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிருக்காங்க. அண்டாண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து ஃப்ரான்ஸை அதுவும் 2-1 ஜெயிச்சு தான் வந்து
ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அதில் என்னென்னா ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனி ஹோஸ்ட் வந்து ஜெர்மனியை அடித்து ஃப்ரான்ஸ் வந்து வந்திருக்காங்க. பட் ஜெர்மனி அவ்வளோ இந்த வாட்டி வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் தோத்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஃபார் சம் ரீசன் வந்து இந்த குவார்ட்டர் ஃபைனல்லேருந்து வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு கஜுத்தான்னு சொல்லுவாங்களே, அந்த லெவல் தான் வந்து வந்திருக்கு டேவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபைனலில் வந்து ஸ்பெயின் வந்து 2-1 ஜெயிச்சானுங்க. போர்த்துகல் ஃப்ரான்ஸ் வந்து இதில் வந்து ஜெயிச்சு வந்தானுங்க, என்னத்தில் பெனால்ட்டி ஷூட் அவுட்டில். இங்கிலாந்து ஸ்விட்சர்லாந்து வந்து அதுவும் வந்து இதுதான் பெனால்ட்டி தான் 5-3 இங்கிலாந்து பெனால்ட்டியில் தான் ஜெயிச்சு வந்திருக்கானுங்க. தென் நெதர்லாண்ட்ஸ் துருக்கி வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு 2-1 தோற்றுருக்கானுங்க. ஸோ தென் செமிஃபைனலு ரவுண்ட் ஆஃப் 16லே வந்து இத்தாலி வந்து ரவுண்ட் ஆஃப் 16லே போயிடுச்சு. ஸ்விட்சர்லாந்து கிட்ட 2 இது. இத்தாலி வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டீம் பாருங்களேன். ஆமாம், ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இந்த லீக் சொல்லுவாங்க பாரு, அவங்க பிரீமியர் லீக்ஸு, அவங்களோட இத்தாலி லீக், சிரியா லீக்கு, அப்புறம் அந்த மாதிரி ஸ்பெயின் லீக்கு. ஸோ அதை வச்சு தான் அவங்க அந்தந்த டீம்லாம் வந்து ஃபேவரட் டீமாக வச்சுருப்பாங்க. ஆமாம், பட் எல்லாத்தையும் கழுவிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து வந்தது ஒரு பெரிய அதிசயம். இங்கிலாந்து ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் வந்து இங்கிலாந்து வந்து சரி இங்கிலாண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து வந்திருக்கு, ஃபைனலுக்கு வந்திருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வாட்டி வந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஜெயிச்சாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாதனைலாம். ஏன்னா கேரட் சவுத்கேட் வந்து மேனேஜர் ஆனதுக்கு பிறகு வந்து நிறைய விமர்சனம் இருந்துச்சு. கேரட் சவுத்கேட்னால வந்து இது பண்ண முடியாது அன்றைக்கி. ஏன்னா அந்த ஒரு நான் நினைக்கிறேன் குரூப் கேம் விளையாடுறப்பே வந்து அவர் மேலே வந்து சரியான விமர்சனம்லாம் இருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் இல்லாத, ஐ மீன் அண்டர்டாக் பிளேயர்ஸ் எல்லாம் இறக்கி விட்டு ஐ திங்க் எல்லாரும் வந்து அதை வந்து ரொம்ப ஏசிக்கிட்டு இருந்தாங்க, என்ன இது இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து இருக்குது. வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்லேயும் வந்து இங்கிலாந்து வந்து ஒரு சோசோவாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபைனல் வந்துட்டாங்க. ஃபைனலில் நான் வந்து ஆஃப்கோர்ஸ் நான் வந்து இங்கிலாண்டோட இதுதான், நான் இங்கிலாந்து ஃபேன் தான் எப்பயுமே, ஃபாரெவர்லாம் நான் இங்கிலாந்து ஃபேன் தான். ஈவன் வேர்ல்ட் கப் வந்தால் கூட வந்து நான் இங்கிலாந்து தான் எடுப்பேன். இங்கிலாந்து ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சாலும் நான் இங்கிலாந்து தான். இங்கிலாந்து வந்து வேர்ல்ட் கப் போலனாலும் நான் இங்கிலாந்து சப்போர்ட்டர் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வாட்டி வந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா ஸ்பெயின் வந்து டூ ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் தேட்ஸ் மிரிக்கல்ஸ்லாம் அப்படி இல்லை. அது புட் ஃபைனல் வந்து ஆக்சுவலி நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஃபைனலில் இவன் தோ அந்த லீக்கில் வரும்போது, அந்த குரூப்பிங்கில் வரும்போது அஃப்கோர்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இதாக இருக்கும். பட் ஃபைனலுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஃபைனல் பாரு, அதான் ஃபைனலு, அது வலிச்சா யூஆர் சாம்பியன் பாரு. ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து வேறையாக இருக்கும். அந்த ஃபுல் 100% கமிட்மெண்ட், 100% எஃபர்ட் இருக்கும் உங்களுக்கு, போத் டீமும். பட் வந்து இது நம்ம பார்த்தது தானே சதீஷ், எவ்வளோ கேமை நம்ம பார்த்துருக்கோம். இந்த டீம் வந்து முன்னாடி அப்படி விளையாண்டு திடீர்னு பார்த்தா ஃபைனலில் வந்து அப்படியே ஃப்ளாப் ஆயிரும். ஸோ அந்த வேலையில் வந்து இது வந்து யூரோ 2024 இது எப்போ ஃபைனலு? மண்டே அதாவது சண்டே நைட்லாம், மண்டே மார்னிங் வந்து இப்போ ரெடியாக இருந்துங்க. பாஸஸ்ஸு, மேனேஜர்ஸு, ஹெச்ஆர் மேனேஜர்ஸு, தயவு செஞ்சு நம்ம கைங்களுக்கு கொஞ்சோடு துத்தம் மாத்தா பண்ணிக்கிங்க. நீங்கள் எம்சி வந்து கஷ்டப்பட்டு எடுக்க விடாதீங்க, அவங்கள வந்து நீங்கள் ஏமாற்ற வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி ஒரு டைமு கொஞ்சம் 12 மணிக்கு நீங்கள் வேலைக்கு வர்றதோ, இல்லை ஒரு 2 மணி நேரம் 10 மணிக்கு நீங்கள் வேலைக்கு வந்துடுங்க. அந்த ஹவர்ஸ் வந்து இன்னொரு 10 மணிக்கு 10ஓட 10 செஞ்சால் கூட நம்ம கைங்க வந்து சந்தோஷமாக இருக்கும். இது கைங்க ஒன்று சொல்ல முடியாது. பெண்கள் வந்து நிறையா ஸ்பாட்டில், இந்த எஸ்பெஷலி ஃபுட்பால் ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. ஆமாம். பட் நினைக்கிறேன் இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட்ரிஸு, பாஸஸ்ஸு, சின்ன ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சோண்டு அவங்களுக்கு அந்த குளங்காரான்னு சொல்லுவாங்க வருது, ரைட்டா இல்லையா? ஆமாம். அந்த ஒரு 2 hours வந்து பரவாயில்ல பார்த்துட்டீங்க, உனக்கு வந்து 2 hours காலையில் 8 மணிக்கு வரோம்னா 10 மணிக்காச்சும் வேலைக்கு வந்துருங்க சொன்னீங்கன்னா உங்களை கையை எடுத்து கும்பிடுவாங்க மக்கைங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆவலாக காத்திருக்கிறது ஃபைனலு நினைக்கிறேன். இல்லை அன்றைக்கி எம்சி தான் போடுவாங்க. ஏன்னா முடிஞ்ச அன்றைக்கி இல்லை, அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, 5 மணிக்கு இது முடியுது, 8 மணிக்கு வந்து கோப்பா, அப்போனா லீவு கொடுத்துருங்க.
இல்லை டேவிட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்து வந்து 2020 ஃபைனல் வந்து ஃபைனலில் தோத்தானுங்க. அப்போ அஃப்கோர்ஸ் அப்போ வந்து இது இருந்துச்சுல, கோவிட் இருந்தனால வந்து ஹோம் கிரவுண்ட் யூரோப்பே மொத்தமாக எந்த ஒரு ஹோஸ்ட் இல்லாமல் செஞ்சாங்க பாருங்களேன். இந்த வாட்டி வந்து ஸ்பெயின் அண்ட் இங்கிலாந்து, போன வாட்டி வந்து இத்தாலி வந்து இந்த வாட்டி குவார்டர் ஃபைனலே தோற்று விளையாட்டான். ஸோ சுவிட்சர்லாண்டு தோற்று விளையாட்டான். அந்த சுவிட்சர்லாண்டில் வந்து இங்கிலாந்து அடித்து ஃபைனலுக்கு வந்திருக்கானுங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் லீவு வந்து மக்கள் எப்படி இருந்தாலும் போடுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை ஆஃப் டேனாச்சும் போடுவாங்க. 8லேருந்து 9 மணி வரைக்கும் வந்து அந்த கோப்பா இருக்குது பாருங்களேன். கோப்பா வந்து ஐ திங்க் அர்ஜென்டினான்னு நினைக்கிறேன். கோப்பா வந்து இன்னொன்று என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா டேவிட், அடுத்த வேர்ல்ட் கப் வந்து இதில் நடக்குது, யூஎஸில். யூஎஸில் அடுத்த இது வந்து யூஎஸில் நடக்குது. ஸோ சண்டே மார்னிங், அதாவது வந்து சாட்டர்டே நைட்டு சண்டே மார்னிங் 8 o'clock வந்து கனடா உருகுவே வந்து 3rd and 4th பிளேசிங் விளையாடுறாங்க. மண்டே மார்னிங் வந்து அர்ஜென்டினா கொலம்பியாவோட மேட்ச் இருக்குது. ஸோ இப்போ யூஎஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து கொலம்பியா உருகுவே மேட்ச்சில் வந்து உருகுவே பிளேயர்ஸோட ஃபேமிலியை வந்து கொலம்பியா ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் அந்த ஃபேன் வந்து அது ஐ மீன் பிளேயர் வந்து அவர் பேர் எனக்கு சரியாக தெரில, அவர் அட்டாக்ட் கொலம்பியன் ஃபேன். இது வந்து யூஎஸ் உலகத்திலே பயங்கரமான என்ன சொல்லுவாங்க மோஸ்ட் டெவலப் கண்ட்ரி. அவங்களால வந்து ஒரு ஃபுட்பால் மேட்சை வந்து இவ்வளோ சேஃப்டியாக நடத்த முடியலையா? இங்கிலாந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண பிரீமியர் லீக் மேட்ச்லேயே வந்து சுற்றி எல்லாம் மார்ஷல்ஸ் இருப்பாங்க ரெண்டு பக்கமும். இந்த ஃபேன்ஸும் அந்த ஃபேன்ஸும் கிளாஷ் பண்ணிக்க விடாம. இங்கிலாந்து ஹாலிகன் சொல்லுவாங்க. இங்கிலாந்து ஹூலிகன்ஸ் தெரியுங்களா? ஆனால் இங்கிலாந்து பண்ணதை விட இது வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து ஃபேமிலி அட்டாக் பண்ணுறானுங்க. அப்போ பிளேயர் போய்ட்டு அட்டாக் பண்ணி ஒரு ராயட் மாதிரி ஆயிடுச்சாங்க. ஸோ இப்போ என்ன கேள்வினா, இந்த நாட்டில் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல், நீங்கள் வேர்ல்ட் கப் வந்து இன்னும் டென்ஷனாக இருக்கும் பாருங்கள். இந்த நாட்டில் வந்து நீங்கள் வேர்ல்ட் கப்பை கொடுக்குறீங்களா, எப்படி வந்து இது செய்ய முடியுமா அவங்களால அப்படின்னு ஓவர் கம் பண்ணிடுவாங்களா? இல்லை, அமெரிக்காவை வந்து எனக்கு அடுத்த இதில் நம்ம பேசலாம். அமெரிக்கன்ஸ் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது டேவிட். அவங்க வந்து ஒரு வித்தியாசமான மக்கள். ட்ரம்ப் வந்து அன்பாப்புலராக இருக்க டைமில் வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆக்குவாங்க. இப்போ பீடன் பாருங்களேன், பீடன் வந்து ஆனால் இது வரைக்கும் வந்து அந்த டெமோக்ராட்டிக் கட்சி பீடனை வெளியாகவும் மாட்டுறாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு நாடு அது, பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதில் வந்து சேஃப்டி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் அடுத்த வேர்ல்ட் கப்பில் நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க, கோப்பாவில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, கொலம்பியா அர்ஜென்டினா? எனக்கு நீ கேட்டனா வந்து அஃப்கோர்ஸ் அர்ஜென்டினா என்னோட ஃபேவரட் டீமு. பட் என்னைக்கும் நான் வந்து கொலம்பியா சப்போர்ட் பண்ணுவேன். கொலம்பியாவா? என்னோட டீம் வந்து லத்தீன் அமெரிக்கன் பார்த்தோன்னா மெக்சிகோ தான் ஃபர்ஸ்ட். மெக்சிகோ சீக்கிரமாக விளையாட்டாங்க. பட் கவலை கோல தான். பட் கொலம்பியா என்னன்னா மத்தி விளையாடுவானுங்களா, இவனுங்க அங்கே போனால் சுட்டு தள்ளிடுவானுங்களா? ஆமாம், கொலம்பியா காட்டல்ஸு. பட் ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அஃப்கோர்ஸ்லாம் இந்த வாட்டி வந்து ஒரு மாற்றம் இருக்குதுன்னு நினச்சா கொலம்பியா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 100% எஃபர்ட் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த சைடு நீ பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் ஸ்பெயின் வந்து ஒரு எல்லாத்தோட ஃபேவரட் இதாக இருக்கும்ல. அஃப்கோர்ஸ் இந்த புக்கீஸ் வந்து ஸ்பெயினுக்கு கூடயா கொடுப்பானுங்க. அந்த ஸ்பெயினுக்கு வந்து தான் ஃபேவரட், ஒரு அரை பந்து ஒரு பந்து கொடுப்பானுங்க. பட் இருந்தாலும் இங்கிலாந்து வந்து ஹார்ட் ஃபைட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து அதான், ஏன்னா 2வது வேர்ல்டு கப் ஃபைனல், அது 2வது ஹீரோ ஃபைனலு மறுபடியும் அதில் ஆனால் எக்ஸ்ட்ரா டைமில் தோற்றுருக்கானுங்க. அதில் இதுலேயும் தோத்தானுங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஸ்பெயின் ஸ்பீட் கேம், ஸ்பெயினோட கேம் வேறு மாதிரி இருக்குது. அதுலேயும் யங் பிளேயர்ஸ், அந்த நான் பார்த்தேன் இந்த 2017 ஒரு 27 years old பையன், 2007 பிறந்த ஒரு பையன் விளாட்றான். ஐ திங்க் இஸ் 27 years old என்னன்னு தெரியல, 17 years old அப்படி தான் விளாட்றான். அந்த கேமே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஐ திங்க் நான் இங்கிலாந்து சப்போர்ட்டராக இருந்தாலும் ஸ்பெயின் இஸ் அ ஃபேவரட் நான் நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் எதை வேணா இருக்கட்டும். இப்போ கேட்குறதுனா முதலாளிகளுக்கு, எஸ்பெஷலி இந்தியன் பாஸ் அண்ட் ஹெச்ஆர்ஸ், நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் கடவுள். ஆஃப் டேச்சு கொடுத்துருக்கிட்டிங்கன்னா ஒன்றும் கடவுளாக இருக்குது. கையெடுத்து கூப்பிட்டு சந்தோஷமாக வேலை செய்வாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் சாட்டர்டே, இன்னொரு சாட்டர்டே நீங்கள் கொடுக்குறனா கூட 2 நாள் வேலையானா கூட கைங்க ஒத்துக்குங்க. ஆமாம், 2 நாள் வேலை, ஒரு நாள் லீவு கொடுத்தா 2 நாள் வேலை செய்றீங்களா? ஆமாம் செய்கிறோம்னுவாங்க நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஃபுட்பால் ஃபேன்ஸ், அந்த ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு வந்து ஓகே நீங்கள் இப்படி கூட ஆஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்பெனிக்கு ப்ராஃபிட் தான் இந்த பார்த்தோன்னா. ஓகே நான் லீவ் வந்து மண்டே கொடுத்துட்றேன்,
பட் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் வந்து 2 நாள் நீங்கள் வேலை செய்யணும், 2 சாட்டர்டே வேலை செய்யணும். ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் நான் சொல்கிறேன், வேறு இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது. பட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 3 days 4 days ஒர்க் 3 days லீவ் இந்த மாதிரிலாம் வருது பேர். ஆமாம். ஸோ அவங்க வந்து 5 நாள் கூட எக்ஸ்ட்ரா வேலை செய்துக்கிட்டேன். ஆமாம், ரைட்டாக இருப்பாங்க. கரெக்டாக இருப்பாங்க, மக்கள் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஃபுட்பால் பார்க்கும்போது அது ஒண்டியாக உட்காந்து இப்படி வீட்டில் பார்க்குறதோட கைங்க என்ன நினைக்குங்கன்னா, நம்ம போய்ட்டு ஒரு கேஃபேயில் உட்காந்துட்டு சத்தம் போட்டுட்டு பார்த்தா தான் அது இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அதோட ஊம்பு இருக்கும். ஸோ அதால் வந்து ஹெச்ஆர்ஸ் மேனேஜர்ஸ், சின்ன சின்ன கம்பெனி வச்சுருக்கிறவங்க, நீங்கள் வந்து உங்களோட ஆஃப் டே கொடுங்க, தொழிலாளர்கிட்ட கேளுங்க, ஃபுட்பால் ஃபேனா பார்க்க போறியா, சரி 2 நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுக்கிறியா, ஓகே நாங்களாம் லீவ் கொடுத்துருங்க. சரி, இதுதான் சொல்ல முடியும். ஸோ கடவுள் நாடு உங்களை நல்லதா சொல்கிறீங்களா? நல்லதா சொல்கிறீங்க. ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கு உள்ள செமாங் போக்கோ. ரொம்ப நேரம் அதை காமிச்சுடுறது. ஆமாம் டேவிட், அது முருகரை காமிச்சு முடிப்போம். எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட், இன்னைக்கு முருகன் எங்களோட மார்க்கெட்டிங் இது. ஸோ இது வந்து நம்மளுடைய காஸ்ட், ஆப்ரேட்டிவ் காஸ்டிங் வந்து இது பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா முருகருடைய கடிகாரம் இருக்குது. இது வந்து 3D, இது 3D, இது ஒரு படம் இல்லை, 3D உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறது கோல்ட் கலராக இருக்கும். எங்கள்கிட்ட வந்து இந்த வூட் கலரில் உள்ள முருகன் கூட இருக்காரு. வூட் கலரில் லிமிட்டட் ஸ்பீசஸ் ஒரு 15 தானே இருக்குன்னு நினைக்கிறேன். 15 தான் இருக்குது. ஸோ செப்பா சிப்பா டேடப்பா 200 ringgit தான். வேணும்னா நீங்கள் நான் நம்பர் கொடுக்குறோம் கீழே, நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் போஸ்டேஜ் வந்து 200 ringgit தான். சரிங்களா? ஓகே டேவிட், முருகனோட நம்ம இன்னைக்கு இதை முடிக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 3000 வந்துருச்சு. அடுத்தது 4000க்கு நாங்கள் வந்து போராட வேண்டியது இருக்கும். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். செமாங் போக்கோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.